மாமேதை லெனின் மறைந்து 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1924 ஜனவரி 21ஆவது நாள் லெனின் மறைந்தார். இது லெனின் மறைந்த நூற்றாண்டு, நினைவு நூற்றாண்டு. லெனினை பற்றி பேசுவது அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய மலை கீழே அதோட சுற்று வட்டாரம் ஒரு 50 கிலோமீட்டர் நடந்து பார்க்கணுன்னு வச்சுங்க. அப்படி ஒரு மலை. உயரம் எவரெஸ்ட்டை விட ஒரு பெரிய மலை. அதில் எல்லாமே இருக்குது, எல்லா இயற்கை வளங்களும் நிறைந்த ஒரு மலை அது. அந்த மலைக்கு மிக அருகாமையிலிருந்து பார்த்து அந்த மலையை பற்றி பேசுங்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்குது இந்த 1 மணி நேரம் லெனினை பற்றி பேச. அப்படின்னா அந்த அவ்வளோ பிரம்மாண்டமான மலையில் ஒரு 1000% கூட நம்ம இந்த 1 மணி நேரத்தில் பேசிவிட முடியாது. லெனினை பற்றி வாழ்நாள் முழுக்க பேசலாம். லெனினை பற்றி பேசுவதையே தன்னுடைய வேலையாக ஒருத்தர் வைத்து கொண்டு வாழ்நாள் முழுக்க பேசலாம் லெனின். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் லெனின். நாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பதற்கு பெருமைப்படுவதற்கு மார்க்ஸ் ஏங்கிள்ஸ் இந்த உலகத்தை மாற்றி அமைக்கிற ஒரு மாபெரும் தத்துவத்தை கொடுத்தார்கள் என்று சொன்னால், முதல்ல உலகத்தில் அதை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்று காட்டிய மாமனிதர் லெனின். நாமெல்லாம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பதற்கு இப்படிப்பட்ட மனிதர்களை நினைத்து நாம் பெருமை கொள்வோம். அதாவது இந்த உலகத்தில் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள், கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகள் மனிதகுலம் தோன்றி மனிதனாக வளர்ந்துருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இத்தனை ஆண்டுகளில் மார்க்சியத்தின்படி ஒரு 4 விதமான சமூக அமைப்புன்னு நாம் சொல்கிறோம். ஆதி பொது உடைமை சமூக அமைப்பு, அப்புறம் ஆண்டான் அடிமை, அப்புறம் நிலப்பரத்துவம், முதலாளித்துவம். இதுகாரும் இருந்து வந்திருக்கிற அறிஞர்கள், தத்துவ ஞானிகள், அறிவாளிகள், இவங்க எல்லாருடைய அறிவு திறனையும் அவருடைய செயல் திறனையும் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்துனா கூட லெனினில் 100ல் 1 பங்கு கூட வராது. இது உயர்த்தி பேசுவதற்காக சொல்லலை. நீங்கள் லெனினை படித்தால் உணர்ந்து கொள்வீங்க அது எவ்வளோ பிரம்மாண்டம். சொல்லி இந்த சினிமாவில் விஸ்வரூப தரிசனம்னு காமிப்பான். அப்படியே இங்கிருந்து அப்படியே வானத்துக்கு பூமிக்கு நிற்குதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி லெனின் உயர்ந்து நிற்பார் அவரை பற்றி படித்து. அப்படிப்பட்ட ஒரு மேதை லெனின், ஒரு அசாதாரணமான சிந்தனையாளர் லெனின், செயல்பாட்டாளர் லெனின். உண்மையிலேயே இந்த உலகத்தில் புரட்சி தலைவர் என்ற வார்த்தைக்கு தகுதியான முதல் மனிதர் லெனின். ஏன்னா ஒரு 2 விதமான புரட்சிகளை அவர் நடைமுறைப்படுத்தினார். ஒன்று, முதல்ல ஒரு தொழிலாளர் அரசு என்பது பாரிஸ் நடந்த எழுச்சியின் விளைவாக ஒரு 2.5 மாதம் மட்டுமே இருந்தது. பாரிஸ் கம்யூன் எழுச்சி என்று பெயர் அதற்கு. ஆனால் அது ஒரு முழுமையான சோசியலிச புரட்சியை நடத்தி காட்டியவர் லெனின். அந்த அடிப்படையில் அந்த புரட்சிக்கு தலைமையேற்றவர் லெனின். எனவே அந்த அடிப்படையில் அவர் ஒரு புரட்சி தலைவர். இன்னொன்று, மார்க்சியத்தை, புரட்சிகர தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு புரட்சிகர கட்சி தேவை என்று ஒரு புரட்சிகர கட்சியை உலகத்தில் முதலில் நிறுவியவர் லெனின். எனவே இந்த 2 அடிப்படையில் அவர் புரட்சி தலைவர் உண்மையில். ஏன்னா புரட்சிக்கு பல்வேறு அடையாளங்கள், பல்வேறு விதமான நபர்களை எல்லாம் புரட்சியின் பெயரால் குறிப்பிட்றதுனால உண்மையான புரட்சிக்குரிய மரியாதை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, குறிப்பாக தமிழகத்தில் எல்லாம். அதனால் அதை புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இப்போ லெனினோட சொந்த வாழ்க்கை அப்படின்னு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு லெனினை பற்றி பேசுகிறதுனா அவருடைய சொந்த வாழ்க்கை பற்றி. லெனினோடு இருந்த புரட்சி போராளி வார்ஸ்கி அப்படின்னு ஒருத்தர், அவர் லெனினை பற்றி எழுதிக்கிறார். ஒரு 5-6 பக்கங்கள் அவர் எழுதுனது இருக்குது. ரொம்ப அற்புதமான படைப்பு. அதில் அவர் சொல்கிறார், லெனினோட சொந்த வாழ்க்கை என்ன அப்படின்னா, லெனினோட பொது வாழ்க்கையினுடைய பணிப்பெண் தான் அவருடைய சொந்த வாழ்க்கை. லெனினுடைய பொது வாழ்க்கைக்கு வேலை செய்கிற ஒரு வேலைக்கார பெண் தான் லெனினுடைய சொந்த வாழ்க்கை. அப்படின்னா லெனினுக்கு சொந்த வாழ்க்கை என்று ஒன்று கிடையாது. அவருக்கு இருந்த சொந்த வாழ்க்கை என்பதும் பொது வாழ்க்கைக்காக வேலை செய்வது தான். வேறு தனிப்பட்ட வாழ்க்கையே அவர் கிடையாது. ஏன்னா அவரை பற்றி இப்போ பல்வேறு வகையில் நம்ம பேசலாம். அதான் நான் சொல்லிட்டேன், வாழ்க்கை பூரா பேசலாம். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு எடுக்கும்போது அவரோட சொந்த வாழ்க்கை பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா. அதுக்கு இதுதான் அவர் கொடுத்துருக்குற ஒரே அடையாளம், அந்த வார்ஸ்கி என்பவர் எழுதியிருக்கிற ஒரு அடையாளம். லெனினோட அப்பா நேர்மையானவர், மக்களுக்கு உதவக்கூடியவர், உதவுவதன் விளைவாக மக்கள்கிட்ட நல்ல பெயர் எடுத்து வச்சிருந்தவர். அவங்க அம்மா துணிச்சல் நிறைந்தவங்க. 6 குழந்தைங்க அவங்க வீட்டில். 14 வயதில் அவங்க அப்பா விளக்குறார். 16 வயதில் இவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார். அந்த அண்ணன் தான் இவருக்கு ஒரு முன்னோடி, அலெக்சாண்டர்னு பேர்.
அவர் சிறு வயதிலேயே பள்ளி பாட புத்தகத்தை தவிர இதர புத்தகங்களை படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் தான் மார்க்சிய நூல்களை லெனினுக்கு அறிமுகப்படுத்தினார். அவருடைய 18வது வயதில் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போதே ஜார் அரசனை கொல்ல முயற்சி செய்ததாக கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். எப்போ? இது லெனினுடைய 17வது வயதில். 16ல் அப்பா இருக்கிறார், 17ல் அண்ணன் இருக்கிறார். லெனின் தன்னுடைய 17வது வயதில் கல்லூரிக்கு போகிறார் சட்டம் படிக்கிறதுக்காக. இவரும் அந்த மன்னனுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுகிறார். ஓராண்டு அப்போ சிறைன்னு சொன்னீங்கனால வேறொரு ஊருக்கு, வேறொரு பக்கத்தில் இருந்த அந்த ரஷ்யாவுடைய ஆளுகைக்குட்பட்ட வேறொரு நாட்டில், ரஷ்யாங்கிறது ஒரு நாடு, சுற்றியும் பல நாடுகள், சின்ன சின்ன நாடுகள், வேறொரு நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். கல்லூரியிலிருந்து விலக்கப்படுகிறார் லெனின். அதான் அப்பா இறந்துட்டார், அண்ணன் மரண தண்டனை விதிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாரு. இவரும் அடுத்து என்ன பண்ணுறாரு? அதே பாதையில் போய் அந்த அரசாங்கத்தை எதிர்க்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த ஒரு வருஷம் அவர் போய் வெளியே இருந்தார் இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி அவர் மொத்தம் 54 ஆண்டுகள் வாழ்கிறார். 54 வயசில் இறந்துறார். அதற்கு பின்னாடி 37 ஆண்டுகள் என்ன படித்தாரோ அதை விட அதிகமாக அந்த ஓராண்டில் படிச்சிருக்கார். 17 வயசு. உலகத்தில் என்னென்ன விதமான அறிவு செல்வங்கள் புத்தகங்கள் ரஷ்யாவில் கிடைச்சதோ அத்தனை புத்தகத்தையும் அந்த ஊருக்கு கொண்டு வர வச்சு எப்படியாவது தேடி பிடிச்சி வாங்கி அவர் படிச்சிருக்கிறாருன்னா படிச்சுட்டே இருந்திருக்கிறார். அந்த ஒரு வருஷத்தில் மார்க்சியத்தையும் அங்கே கற்றுக்கிறார். படிப்பில் முதல் மாணவராக இருக்கிறார். திரும்ப அவர் 20 வயதுக்குள்ளே மார்க்சியத்தில் இருக்கிற அவருக்கு கிடைத்த அத்தனை நூல்களையும் படிச்சிருக்கார். 20 வயசுக்குள்ளே அவர் சட்டம் படித்து தனிப்பட்ட முறையில் கல்லூரிக்கு போனால் 4 ஆண்டு சட்டம், இவர் தனியாக 1.5 வருஷத்தில் சட்டம் படித்து பாஸ் பண்ணுறார். இவர் அரசுக்கு எதிரானவர்னு கைது செய்யப்பட்டார். இவர் முதல் மாணவனாக வர்றார். தங்கப்பதக்கம் கொடுக்கணும். அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு ஒரு குழப்பம். இவர் அரசுக்கு எதிரானவர், ஆனால் மாணவரில் இவர் முதலாவதாக இருக்கிறார். இவருக்கு பதக்கம் கொடுக்குறதா வேண்டாமா? இறுதியில் கொடுத்துட்றார். அப்போ அவர் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற தொழிற்சாலை நிறைந்த நகரத்தை நோக்கி போகிறார். ஏன்னா அங்கே தான் தொழிலாளிகள் நிறைய இருக்கிறாங்க. 20 வயதிலிருந்து அவர் தொழிலாளர்கள் மத்தியில் மார்க்சியத்தை போதிப்பது தான் அவருடைய வேலையாக வச்சுருக்கார். அவருடைய வேலை என்ன? படிக்க வேண்டியது, போய் சொல்ல வேண்டியது. தன்னுடைய 20வது வயதில் மக்களின் நண்பர்கள் யார் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுகிறார். அப்போ புத்தகம் அச்சிட முடியாது ஜார் அரசாங்கத்தில். இவர் எப்போ கைது செய்யப்பட்டார் அப்போ இருந்து இவர் மேலே கண்காணிப்பு இருந்துகிட்டே இருக்குது. அதை சின்ன சின்னதாக இப்போ ஜெராக்ஸ் மாதிரி, அப்போ ஃபோட்டோ காப்பி மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. அந்த டைப் பண்ணி அது சுற்றி எடுப்பாங்க அப்போல்லாம். அதை எடுத்து சின்ன சின்ன பிட்டாக எல்லாருக்கும் கொடுத்து இவரே போய் படித்து காமிச்சு. ஆனால் அந்த நூல் முதல்ல வெளியே வரல, வேற ஒரு நூல் தான் வெளிவருது. 20 வயதில் 25 வயதில் ரஷ்யாவிலிருந்து 20 மார்க்சிய குழுக்களை ஒன்றிணைத்து தொழிலாளர் போராட்டக் கழகம்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்துகிறார். 25 வயதில். நான் ஏன் இந்த வயதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். 20 வயதில் மார்க்சியத்தை போதிக்க போகிறார் மக்களுக்கு. 25 வயதில் 20 மார்க்சிய குழுக்களை, அப்படின்னா லெனின் மட்டுமே மார்க்சியம் போதிக்கல. அந்த நாட்டில் எக்கச்சக்கமான பேர் மார்க்சியத்தை கையில் எடுத்துகிட்டு மார்க்ஸினுடைய தேவை நமக்கு இருக்கிறது என்று பேசிகிட்டு இருக்கிறார். ஆனால் லெனின் எங்கே வேறுபடுறார் என்பதில் லெனினோட மேதமை இருக்குது. அதுதான் ஒரு தலைமைக்குரிய பண்பு இருக்கிறது. அந்த புரட்சி வெற்றி பெற்றதற்கான அடிப்படை இருக்கிறது. லெனினுக்கு முன்னாடியே பெலக்கனாவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இராணுவத்தில் பணியாற்றுறவர். அவர் மார்க்சியம் படித்தவர். இவங்க அண்ணன் போன அமைப்பு இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு நரோத்னிக்குகள் அப்படின்னு பேர். அவங்க தனிநபரை அழிச்சு ஒழிக்கிறதன் மூலமே புரட்சி நடத்திட முடியும்னு நம்பினவங்க ஆரம்பத்தில். தனிநபர்களை கொன்று, இப்போ அரசர் இருக்கிறார், அரசரை கொண்டாச்சுன்னா புரட்சி, அதுதான் புரட்சி அப்படின்னு நம்பணும். ஆனால் லெனின் அவங்க அண்ணன் இறப்பில் இருந்தே அது தவறானது என்கிற முடிவு வருவார். தனிநபர்களை அழித்தொழிப்பதால் நாட்டில் புரட்சி வராது என்பது லெனின் தெளிவாக இருக்கிறார். அந்த பிளக்கனாவ் மார்க்சியத்தை நிறைய படிச்சுட்டு, இவரை விட வயதானவர், கிட்டத்தட்ட ஏங்கல்ஸ் அந்த செட், அவர் அந்த வயது அவருக்கு.
அவரெல்லாம் வந்து இந்த நரோத்னிக்களோட இணைந்து செயல்படும்போது இந்த நரோத்னிக்குகள் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தனிநபர் அழித்தொழிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தவங்க அதை மாற்றி முதலாளிகளோடு சமரசம் செஞ்சுக்கலாம் என்கிற இடத்தை நோக்கி நகர்றாங்க. ஜார் மன்னனிடம் விண்ணப்பம் அளிக்கிறது, வேண்டுதல் வைப்பதன் மூலமே மாற்றங்களை நடத்திட முடியும் என்று நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்ககிட்ட விளக்குனா விலகி வர்றார். அவரோட லெனின் தொடர்பு ஏற்படுத்துகிறார். இப்போ லெனினோட எழுத்தும் பேச்சை பற்றி நம்ம இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா இந்த மாதிரி தொழிலாளர்களோட காங்கிரஸ், நம்ம மாநில மாநாடு, அகில இந்திய மாநாடுன்னு சொல்கிற மாதிரி ருஷ்யாவினுடைய தொழிலாளர் சங்கங்களுடைய காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாநாடு. அதில் பிளக்னோவ் பேச வருவார். அவர் வந்து இராணுவ வீரர் இருந்தவர், ஒரு 6-6.5 அடி உயரம் உள்ளவர். எப்பவுமே அவரோட உடை கிடை எல்லாமே அந்த மிலிட்ரி மேன் மாதிரி தான் இருக்குது. அவர் வந்து பேசுகிறாங்க. இதை வந்து மார்க்சிம் கார்கி, தாய் நாவலை எழுதிய மார்க்சிம் கார்கி எழுதியிருக்கிறார். அவர் வந்து பேசுகிறார். அதற்கு பின்னாடி லெனின் போகிறார், கட்டை குட்டையான ஆள். இதை பேசும்போது லெனின் பேச ஆரம்பிக்கும் போது மார்க்சிம் கார்கி நினச்சாராம், என்னென்ன இவர் அவ்வளோ பெரிய பேச்சாளர் மாதிரி தெரியலையே அப்படின்னு. 2வது நிமிஷத்துலேருந்து அந்த மொத்த கூட்டமும் அவருடைய பேச்சுக்கு அடிமையாகி விட்டது, நான் உட்பட அப்படின்னு எழுதுகிறார். எழுதிட்டு சரி நாம தான் இப்படி அடிவேன். பின்னால் இருக்கிற விவசாய தோழர்கள் என்ன நினைக்கிறேன்னா, விவசாயிகளும் அந்த இதில் பங்கெடுத்துருக்குறாங்க. அவங்க பேசினாங்களாம், இவர் நம்மாள் அப்படின்னு சொன்னாங்களா லெனின். பக்கத்தில் இருந்து இல்லை பிளக்னாவும் நம்மால் தானே அப்படின்னு. இல்லை அவரை பார்த்தா எஜமானர் மாதிரி இருக்குது, இவரை பார்த்தா தான் நம்ம தலைவர் மாதிரி இருக்குது. அவர் பேசுகிறது பேராசிரியர்கள் பேசுகிற மாதிரி இருக்குது, இவர் பேசுகிறது தான் சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம லெனினோட எழுத்துக்களை படிச்சுட்டு அதை படிக்கிறதுக்கு நம்ம ஒரு வகுப்பு எடுக்கணும். ஆனால் அன்னைக்கு இருந்த ரஷ்யர்கள் என்ன சொன்னாங்க, அந்த என்ன பேசுனாரோ அதை எழுதியிருக்கிறாங்க புத்தகங்கள். இப்போ அதாவது லெனின் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மார்க்சியத்தை அதை இதை படிக்கிறது முக்கியம் இல்லை, நடப்பில் இருக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களோடு அதை இணைத்து காமிக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் சொன்னார். அதனால தான் லெனின் வந்து மார்க்சியத்தை நடைமுறைப்படுத்தினார். லெனினியம், இப்போ மார்க்சிய லெனினிய கட்சி அப்படின்னு நாம் சொல்கிறோம். நாம் ஏற்றுக்கொண்டிருப்பது மார்க்சிய லெனினியம். இப்போ லெனினியம் என்றால் என்னன்னா, மார்க்சியத்தை நடைமுறைப்படுத்திய தத்துவம். அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்தும் போது என்னென்ன வந்ததோ அவை அனைத்தையும் இணைத்தால் அதற்கு பேர் லெனின். ஏன்னா லெனின் தான் நடைமுறைப்படுத்தினார் முதல் முறையாக. அதை பற்றி கார்கி ஒரு வரி எழுதுகிறார், லெனின் பேசுவது வரலாறு ஆணையிடுவது போல் இருக்கும். லெனின் கூடவே ஒருத்தர் அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்கிற சமயத்தில் மார்க்டோவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இன்னொரு மார்க்டோங்கிறது லெனினுக்கு எதிராக இருந்தார். அவரில் இவர் வேற ஒரு மார்க்டோவ். அவர் ஒரு கட்டத்தில் சொல்கிறார், இந்த ரஷ்யாவில் 2 கம்யூனிஸ்ட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்று லெனின், இன்னொருத்தர் அலெக்சாண்டர் குழந்தாய் அப்படின்னு ஒரு அம்மா. அவங்களும் அங்கே ரஷ்யாவில் இருக்கிற போராளி. இவங்க 2 பேர் தான் கம்யூனிஸ்ட் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த அலெக்சாண்டர் குழந்தை எழுதுகிறாங்க, 2வது கம்யூனிஸ்ட் அகிலம் அப்படின்னு ஒன்று. அதாவது வந்து சர்வதேச கம்யூனிஸ்டுகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக வைக்கிறதுக்கு பேர் அகிலம் அப்படின்னு பேர் வச்சாங்க. கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு அதுக்கு பேர். சர்வதேச கம்யூனிஸ்ட் அகிலம் அப்படின்னு பேர். முதல் அகிலம் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இருந்த பிறகு. 2வது அகிலம் அவங்க இறப்புக்கு பின்னாடி வருது. அது ஏங்கல்ஸ் இருந்தார், மார்க்ஸ் இறந்துட்டார். அந்த அகிலம் 1890லேருந்து 1914 வரைக்கும் இருக்குது அந்த இன்டர்நேஷ்னல். அதில் 1905-6லேயே அதிலிருந்து பெரிய தலைவர்கள், காவுட்ஸ்கி அப்படின்னு ஜெர்மனில் ஒரு பெரிய தலைவர் அவர். அவங்கெல்லாம் வந்து அதற்கு பின்னாடி வந்த 12-13 வந்த உலகப் போரில் எல்லாரும் அவங்கவுங்க நாட்டுக்காக அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற சர்வாதிகாரிகளே ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கைவிட்டுட்டாங்க இந்த கம்யூனிஸ்டினுடைய மார்க்சியத்தினுடைய சித்தாந்தங்களை கைவிட்டுட்டாங்க. அப்போ அவங்க எழுதுகிறாங்க, குழந்தை எழுதுகிறாங்க, இந்த மாதிரி எல்லாரும் கைவிட்ட உடனே எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, மண்டையில் எல்லாமே வெறுமையாயிருச்சு, எதுக்கால் ஒரு பெரிய செவுறு எந்திரிச்சிட்ட மாதிரி இருக்குது, அதை தாண்டி போகிறது எப்படின்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஆனால் இந்த 2வது அகிலத்தை நாம் இன்னும் கொஞ்சம் மறுபடியும் தூண்டி விட்டோம்னா இது ஏதாவது ஒரு வகையில் வேலை செய்யும் நான் நம்பினேன். ஆனால் எந்த திசை வெளியில் செல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்போ தான் நான் லெனினை சந்தித்தேன். லெனின் எனக்கு சில ஆணைகளை பிறப்பித்தார்.
கட்டளைகளை பிறப்பித்தார். அதிலிருந்து நான் லெனின் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் மட்டும் இல்லை, நாங்கள் அனைவரும். அப்போ கார்கி சொன்னது சரியா? லெனின் பேசுவது வரலாறு ஆணையிடுவது போல் இருக்கும் அப்படின்னு யார் சொல்கிறா? ரஷ்யாவில் 2 கம்யூனிஸ்ட் இருக்குதுன்னு ஒரு போராளி சொன்னார், அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க லெனின் அப்படின்னு. லெனினோட அந்த மதிநுட்பம், ஒரு விஷயத்தை பார்ப்பது என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நம்ம. லெனின் இந்த அறிவுஜீவித்தன்மையை பற்றி என்ன சொல்கிறார்? ஏன்னா இப்போ இந்த மாதிரி கட்சி அமைப்புகள் எல்லாம் இந்த சிந்திக்கிறவங்க, அதை எழுதுகிறவங்க, பேசுகிறவங்க, இவங்க தானே முன்னணிக்கு நிற்கிறாங்க. மற்ற வேலை செய்கிறவங்களோட இவங்களுக்கு தான் ஏன்னா இவங்க தான் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க, ஏதாவது சொல்கிறாங்க, எழுதுகிறாங்க, அதைத்தான் படிக்கிறோம். லெனின் எழுதிக்கிறார், மார்க்ஸ் எழுதிக்கிறார், படி. இது மற்ற எல்லாரை விட உலகத்திலே தலை சிறந்த அறிவுஜீவியாக லெனினை சொல்லலாம். அவ்வளோ மதிநுட்பம் வாய்ந்தவர், மாமேதையவர், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு தனி நபர்னுடைய பெருமைக்குரிய விஷயம் அல்ல என்று லெனின் சொல்கிறார். இந்த உலகத்தை தொழிலாளி வர்க்கம் எதற்காக பாடுபடுகிறதோ, இந்த உலகத்தை எப்படி மாற்றி அமைக்க பாடுபடுகிறதோ அதற்கு பயன்படுவதற்கு மட்டும்தான் இந்த அறிவுங்கிறார். வேற எதுக்கு இந்த அறிவு? இது ஏதோ ஒரு தனிநபர்னுடைய கெப்பாசிட்டியான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. அதற்கு மேல் அதற்கு எந்த மரியாதையும் லெனின் தருவதில்லைன்னு வாசிக்கிறது. ஏன்னா நமக்கு இந்த விஷயங்களில் ஒரு கவனம் இருக்கும். நம்ம ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சிட்டா கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அது நம்ம ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. நம்ம ஒரு சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டா, அல்லது சின்ன விஷயத்தை செஞ்சுட்டா அப்படின்னா அதை லெனின் எப்படி பார்த்தார்? ஏன்னா லெனினை கற்பது, லெனினிடமிருந்து கற்பது, லெனினை கற்பது அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தில் தத்துவத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? ஆளுமைகளாக தனிநபர் அவர் என்ன சொல்கிறாரு? அவருடைய சொந்த வாழ்க்கை என்ன சொல்லுது? இதையெல்லாம் தான் நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது அவரோட நினைவு நூற்றாண்டில். இப்போ அவருக்கு சொந்த வாழ்க்கைன்னு ஒன்று கிடையாதுன்னு பார்த்துட்டோம். அப்படி இருந்ததுனால அது பொது வாழ்க்கைக்கு வேலை செய்கிறதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறப்ப. அவரும் குரூப்ஸ்கையாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவருடைய வாழ்க்கை என்பதே மொத்தமாக பொது வாழ்க்கை தான். அவங்க 2 பேரும் சைபீரிய சிறையில் ஒன்றா இருந்தாங்க. அந்த அம்மாவையும் கைது பண்ணிருச்சு அரசு. சைபீரியாவுக்கு 3 ஆண்டுகள் நாடு கடத்திட்டாங்க. சைபீரியாங்கிறது மிக பயங்கரமான குளிர் பிரதேசம். அது தண்டனைக்குரிய இடம். தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன்னு சொல்கிறேனே, அந்த மாதிரி அங்கே போனால் பலருக்கு பல நோய் செத்து போயிடுவாங்க. ஒரு இயல்பான பிரதேசமே கிடையாது. இவரும் கைது செய்யப்படுகிறார். அரசுக்கு எதிராக போராடி குரூப்ஸ்கையாவும் கைது செய்யப்படுகிறார். என்னுடைய கணவர் இருக்கிற இடத்துக்கு என்னை அனுப்பிச்சிருங்க என்று கேட்டு அங்கே போகிறாங்க. அங்கே 2 பேர் இருந்தபோது தொடர்ச்சியாக ரஷ்யாவுக்கான வேலைகள், புரட்சிக்கான வேலைகளை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே இருக்கும்போது ரஷ்யாவில் முதலாளித்துவ வளர்ச்சின்னு ஒரு நூல் எழுதுகிறார் லெனின். அந்த நூலை எழுதுவதற்காக 500 நூல்களை படித்திருக்கிறார் சைபீரியாவில் சிறைவாசத்தில் இருந்துட்டு. ஏன் அதை படித்தார்னா, இந்த நரோத்னிக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பலரும் சொல்கிறான், இப்போவும் சொல்கிறான், மார்க்சியம் இந்தியாவுக்கு பொருந்தாது என்று இப்போ பேசுகிறவன் இருக்கிறான். கம்யூனிஸ்ட்னு சொல்லிகிட்டே பேசுகிறவன் இருக்கிறான். மார்க்சியம் இந்தியாவுக்கு, அதே மாதிரி மார்க்சியம் ரஷ்யாவுக்கு பொருந்தாது என்று பேசியவர்கள். அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, முதலாளித்துவம் வளர்ந்து தொழிலாளி பாட்டாளி வர்க்க முரண்பாடு கூர்மை அடைந்து வர்க்க போர் புரட்சி நடக்கும்னு சொன்னாங்க. ரஷ்யாவில் இன்னும் முதலாளித்துவம் வளரவில்லை என்று சொன்னாங்க. எனவே லெனின் என்ன பண்ணார்னா, ரஷ்யாவில் முதலாளித்துவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று நிரூபிப்பதற்காக ரஷ்யாவில் முதலாளித்துவங்கிற நூல். லெனினுடைய அத்தனை நூல்களுமே என்னவாக இருக்குதுன்னு சொன்னால், நடைமுறையில் இதுபோல மார்க்சியத்துக்கு எதிராக பேசிய அத்தனை பேருக்கும் பதில் சொல்வதாகவும், மார்க்சியத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதற்கு பதில் சொல்வதாகவும் தான் லெனினுடைய அத்தனை நூல். அதனுடைய தலைப்புகளே அப்படி தரும். என்ன செய்ய வேண்டும், அந்த தலைப்பினுடைய அந்த நூலினுடைய முதல் தலைப்பு முதல் கட்டுரை எங்கிருந்து தொடங்குவது. ஏன்னா கட்சிக்குள்ளே பிரச்சனை வந்தாச்சு, என்ன செய்யறதுங்கிற பிரச்சனை வந்தாச்சு. அப்போ என்ன செய்ய வேண்டும் எழுதுது. ரஷ்யாவில் முதலாளித்துவ வளர்ச்சி குறைவுன்னு சொல்கிறாங்க. ரஷ்யாவில் முதலாளித்துவம் நூல் எழுதுறது லெனின். அதற்கு முன்னாடி என்ன எழுதினார்? அப்போ இருந்த நரோத்னிக்குகள் நாங்கள் தான் மக்களோட நண்பர்கள் அப்படிங்கிறேன். இவங்க மக்களோட நண்பர்கள் இல்லை, கம்யூனிஸ்டுகள் தான் மக்களோட நண்பர்கள் அப்படிங்கிறக்காக மக்களின் நண்பர்கள் யார் என்ற நூலை எழுதினார். அதுதான் முதல் எழுதினார்.
இந்த மாதிரி அவர் எழுதியிருக்கிற மொத்த நூலுமே நீங்கள் எத்தனை நூல் எடுத்து படிச்சீங்க, இடதுசாரி கம்யூனிசம், இளம்பருவ கோளாறு, அரசும் புரட்சியும், எல்லா நூலுமே இந்த ரெண்டு விஷயத்துக்குள் அடங்கு. ஒன்று மார்க்சியத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று காண்பிப்பது, இன்னொன்று மார்க்சியத்தை திரிக்கிறவர்கள், மார்க்சியத்தை மறுத்து பேசுகிறவர்களுக்கு பதில் தருவது போல எழுதியிருப்பார். அதில் என்னுடைய மொத்த நூலுமே அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே. ஆனால் அத்தனையிலையும் தத்துவம் உள்ளடங்கி. மார்க்சிய தத்துவத்தை இதே மாதிரி அன்னைக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? மார்க்சியத்தில் போதாமை இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது அப்படின்னு பேசினாங்க. லெனின் அதை கடுமையாக மறுத்தார். இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 120 ஆண்டுகளுக்கு முன்னால், 130 ஆண்டுகளுக்கு முன்னால் மார்க்சியத்தில் பற்றாக்குறை இருக்கிறது என்று பேசினாங்க. இப்போ பேசுறது விஷயம் இல்லை, அப்போ பேசினாங்க. அதற்கு பதில் சொன்னார், மார்க்சியம் ஒரு முழு நிறைவான தத்துவம் என்று டிக்ளேர் பண்ணது லெனின் தான். இந்த மார்க்சியத்தில் போதாமை இருக்குன்னு சொல்லிக்கிற எவனாவது மார்க்சியத்துக்கு புதிதாக ஏதாவது பங்களிப்பு செய்திருக்கிறானான்னு கேட்குறாரு லெனின். இந்த ரூமில் ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்கிறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஜன்னல் இல்லைன்னு சொல்லி ஒரு ஜன்னல் செஞ்சு வச்சானா எவனாவது? ஒரு ஓடு இல்லைங்கிறீங்க, ஒரு ஓடு போட்டானா? ஏதாவது பண்ணியிருக்கிறானா எவனாவது? இது வரைக்கும் கிடையாதுன்னார் லெனின். இன்றைக்கி மறுபடியும் 150 ஆண்டாச்சு, இது வரைக்கும் கிடையாது. மார்க்சியத்தில் பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்கிற எவனுமே இன்னைக்கு வரைக்கும் மார்க்சியத்துக்கு எந்த பங்களிப்பும் செய்யல. ஆனால் மார்க்சியம் வளரும் விஞ்ஞானம் அப்படிங்கிறது மார்க்ஸும் சொன்னார், லெனினும் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அது மார்க்சியத்தை தவிர்த்து விட்டு வேலை செய்வதல்ல என்று லெனின் நிரூபித்தார். நாம் இதை பற்றி பேசுனா தனியாக ஒரு நாள் பேசுவோம். மார்க்சியத்தை வளரும் விஞ்ஞானம் என்று லெனின் எப்படி சொன்னார், எந்த அடிப்படையில் அது வளரும் விஞ்ஞானம், எந்த அடிப்படையில் அதை திரித்து மாற்றி பேசி மார்க்சியத்துக்கு விரோதிகள் இருக்கிறாங்கன்றதை பற்றி ஒரு நாள் புறம் பேசலாம், 2 நாள் பேசலாம், ஒரு வாரம் பேசலாம். அத்தனை விஷயத்தை அவர் எழுதியிருக்கிறார். இப்போ மார்க்சிய தத்துவத்தை முதல்ல உள்வாங்கி முழுமையாக சரியாக உள்வாங்கி கொண்டவராக லெனின். இப்போ என்ன பிரச்சனை மார்க்சியத்தை பொறுத்த வரைக்கும்? மார்க்சிய தத்துவம் நம்மளுக்கு தெரியும். இயக்கவியல் பொருள் முதல்வாதத்தை பற்றி பேசணும், வரலாற்று பொருள் முதல்வாதத்தை பற்றி பேசுகிறோம், அரசியல் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறோம், விஞ்ஞான சோசலிசத்தை பற்றி பேசுகிறோம். இதில் இந்த வரலாற்று பொருள் முதல்வாதம் என்பது ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்குது. என்னென்னா, வரலாறு அனைத்தும் வர்க்க போராட்டங்களின் வரலாறு அப்படின்னு சொன்னார் மார்க்ஸ். உற்பத்தி முறைக்கு அதுதான் அடித்தளமாக இருக்கிறது. அதிலிருந்து கலை, இலக்கியம், சட்டம், அரசியல், கலாச்சாரம், இந்த மேல் கட்டுமானங்கள் உருவாகிறது அப்படின்னு மார்க்ஸ் கண்டுபிடிச்சு எழுதினார். இதில் என்னென்ன குழப்பத்தை எவனவனெல்லாம் ஏற்படுத்துகிறானோ அத்தனை பேருக்கும் பதில் சொல்லியிருக்கிறார். இதை திரித்து புரட்டுகிற வேலையை செய்கிற எல்லாருக்கும் லெனின் பதில் சொல்லியிருக்கிறார். அது அவருடைய நூல். அடுத்து இதிலிருந்து திரித்து வேறு பக்கம் கொண்டு போகிறவனுக்கு இருக்கிறானுங்க இல்லைங்களா, அவர்களுக்கு பதில் சொல்வது மட்டும் இல்லாமல் அதை வளர்த்தெடுத்து எந்தெந்த விதத்தில் இந்த காலத்துக்கு அது பொருத்தமாக இருக்குதுன்னு லெனின் எழுதினார். மார்க்ஸ் எழுதின காலத்துக்கு பின்னாடி ஒரு 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த புரட்சி நடக்குது. எப்படி பொருத்தமாக இருக்குது என்று லெனின் எழுதினார். இதெல்லாம் தான் லெனினுடைய மகத்தான சாதனை. இப்போ நாம் மார்க்சியத்தை முழுமையாக உள்வாங்கினோம்னா தான் மார்க்சியத்தில் எங்கே தப்பாக எவன் சொல்லியிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு லெனின் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு தெரியும். கரெக்டுங்களா? அதை எப்போ அவர் படித்தார்? 17 வயதுலேருந்து படிக்கிறார். 20 வயதுக்கு அப்புறம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் மார்க்சியத்தை. 17 வயதுலேருந்து படிச்சுட்டு 20 வயசுலேருந்தே மார்க்சியத்தை சொல்லி கொடுக்க போயிட்டார். 25 வயதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாரு? மார்க்சியத்தை எவனவன் தப்பாக பேசுகிறான்னு கண்டுபிடிச்சி அந்த தப்புக்கு பதில் சொல்லிட்டார். நாம் நம்முடைய வயது, நம்முடைய சூழல், நம்முடைய அனுபவத்தை கவனத்தில் வச்சுக்கணும். ஒன்று, 17 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 47 வயது வரைக்கும் ஒரு 30 ஆண்டுகள் லெனின் தொடர்ச்சியாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் போலீஸ் கண்காணிப்பிலேயே இருக்கார். ஒவ்வொரு முறை அவர் வெளியே போகும்போதும் போலீஸ் ஒற்றர்கள் பிடியிலிருந்து தப்பிச்சுட்டு வர்றது ஒரு சாகசமாகவே செஞ்சுட்டு இருந்தார். அவரோட வரலாற்றை பார்த்தீங்கன்னா போலீஸ் உளவாளியை எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. இவரை ஒரு தடவை எழுதுறாரு, மாஸ்கோ ஒவ்வொரு தடவை இந்த சைபீரியாவில் 3 ஆண்டு சிறைக்கு அப்புறம் வெளிநாட்டிலேயே பெரும்பாலும் இருக்கிறார். இடையில மாஸ்கோ வருவார், பீட்டர்ஸ்பர்க் வருவார், ரஷ்யாவுக்கு வருவார், பல்வேறு பணிகளை செய்வார், திரும்ப போயிடுவார். அந்த நாட்டில் ரஷ்யா கேட்டுக்கொண்டுச்சுன்னா அவரை கைது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, திரும்ப அங்கிருந்து தப்பிச்சு ஓடுவார். ஒரு ரயிலில் போயிட்டுருக்கிறார், ஜெனீவாவுக்கு இங்கே போயிட்டுருக்கிறார். போலீஸ்காரன் உளவாளி இருக்கிறது இவர் பார்த்துட்டார்.
என்ன பண்ணுறது இவன் தகவல் கொடுத்துட்டான், ரயில்வே இதுக்கு வந்து தந்தி மூலமாக தகவல் கொடுத்தாச்சு, அங்கே போலீஸ் நீக்கி வர பிடிக்கும். 12 கிலோமீட்டருக்கு முன்னாடி ரயிலிருந்து குதிச்சிட்றாரு லெனின், ஓடிட்டுருக்கிற ரயில். போயிருந்தால் அன்னைக்கு ஆள் போயிருக்காங்க. எந்திரிச்சு அந்த இரவில் 12 கிலோமீட்டர் நடந்து போய் போகிறதுக்குள்ளே அங்கிருந்து வேற எங்கேயோ போகிற கப்பல் போயிடுச்சு. அங்கே ஒரு ஆள் இருக்கிறான், இவருக்கு நம்மளுக்கு தோழன், அவரை அந்தூருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு கப்பல் போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் வேற ஒரு படகுல அங்கே இருக்கிற மீனவர்கள், பின்லாந்துன்னு நினைக்கிறேன், அவங்களும் ஜாருக்கு எதிராக இருக்கிறாங்க, ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கிறாங்க. அவங்களோட தீவுகள், ஏகப்பட்ட தீவுகள் வழியாக போய் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஹோம்னு நம்ம போகிறதுக்காக போகிறார். தீவில் எப்படி போகிறதுன்னா போட்லலாம் போக முடியாது, போலீஸ் கண்காணிப்பு இருக்குது. அது பூரா பனிப்பிரதேசம், ஜார்ஜியா எல்லாமே பனிப்பிரதேசம், ரஷ்யா முழுக்க கிட்டத்தட்ட. தண்ணி மேலே பனி வந்து பாறையாக நிற்கிது. அந்த தண்ணி பனி பாறைகள் மேலே நடந்து போகிறாங்க. அதுக்கு ஒரு குச்சி வச்சுக்கிறாங்க அவங்க 2 பேர். குச்சி வச்சு இப்படி குத்தி குத்தி பார்த்துட்டு போகிறது. பாலை திடீர்னு வெடிச்சிரு, தண்ணி உள்ளே போயிரு. ஒரு இடத்துல டமால்னு சத்தத்தோடு வெடிச்சு லெனின் உள்ளே போகிறார். என்ன நடந்ததுன்னு தெரியலன்னு லெனின் சொல்கிற, யாரோ கை கொடுத்து தூக்குனாங்க, வந்துட்டேன், நல்ல வேலை, இல்லைன்னா அங்கே உயிர் போயிருக்கு. அவர் ரஷ்யாவுக்கு வெளியிருந்துட்டு ரஷ்யாவில் புரட்சி ஆர்கனைஸ் பண்ணுறாரு, தொடர்ச்சியாக படிக்கிறார், தொடர்ச்சியாக எழுதுகிறார். எந்த சூழலில்? தொடர்ந்து ஒரு போலீஸ் கண்காணிப்பில் இருக்கிற சூழல். இப்போ சைபீரியாவில் கொண்டு போய் சிறைன்னு ஒரு கிராமத்தில் விடுறாங்க இல்லையா, அங்கேயும் போலீஸ் கண்காணிப்பு. இவர் என்ன எழுதுறாரு, என்ன பேசுகிறாரு, யாரெல்லாம் இவங்களை பார்க்க வர்றாங்கன்னு. அவர் படிப்பது என்பது வந்து நம்மளை மாதிரி சொகுசான டைமில் அல்ல. நம்மளை மாதிரி எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிற 3 நேரம் நல்லபடியாக சாப்பிட்டு, நோம்பி நொடிக்கு லீவ் எடுத்துட்டு, கோயிலுக்கு போயிட்டு, கல்யாணம் காட்சிக்கு போயிட்டு, அப்படியெல்லாம் இல்லை. புரிஞ்சுட்டிங்களா? அப்படி இருக்கிறனாலே என்னமோ நம்ம இப்படி இருக்கிறோன்னு நினைக்கிறேன். அவருடைய வாழ்க்கை முழுக்க ரஷ்யாவினுடைய புரட்சி நடந்த 1917 இருந்து 24, அந்த 7 ஆண்டுகள் ரஷ்யாவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான். அதிலும் அவர் கொல்லப்பட்டு விடுவாரோன்னு முதல் 2-3 ஆண்டு அவருக்கு, ஏன்னா சுற்றியும் போர். ரஷ்யா சுதந்திரம் அடைந்த பிறகு தொடர்ச்சியாக ரஷ்யாவை சுற்றி 14 நாடுகள் படையெடுத்துருது ரஷ்ய போரா முடிஞ்ச உடனே. அவர் எந்த காலகட்டத்தில் படிச்சிருக்கிறாரு, எப்படி படிச்சிருக்கிறாரு என்பதை நம்ம கவனம், எப்படி சிந்திச்சிருப்பாருன்னு யோசனை இருப்பார். லெனின் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த விஷயத்தை புது புது விஷயங்களை உருவாக்கிட்டே இருந்தார். ஏன் அவரை வந்து புரட்சிகரமானவர்னு சொல்கிறோம்னு சொன்னால், அந்த பிளாக்னோ இருக்கிறார் இல்லைங்களா, இவருக்கு மூத்த மார்க்சியவாதி. அவரில் தொடங்கி மிகப்பெரிய அறிவுஜீவிகள்னு லெனின் மதித்த, மிகப்பெரிய புரட்சிகர போராளிகள் என்று லெனின் மதித்த, மிகவும் நேசத்திற்குரியவர்கள் என்று லெனின் மதித்த, அன்பு காட்டிய அத்தனை பேரோடும் தொடர்ந்து முரண்பட்டவர் லெனின். புரிஞ்சுட்டீங்களா? அத்தனை பேரோட தொடர்ந்து சண்டை போட்டவர் லெனின். சண்டை என்பது முழுக்க முழுக்க சரியான முறையில் மார்க்சியத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதற்காக தொடர்ச்சியான சண்டை. 1903 ருஷ்யாவினுடைய இந்த காங்கிரஸ் கூடுது. அப்போ தான் ஒரு கட்சி அவசியம் என்று, ஒரு புரட்சிகர கட்சியை தோற்றுவிக்கிற அவசியத்தை அவர் பேசுகிறார். கட்சின்னு என்ன அப்படிங்கிறது, இதுக்கு முன்னாடியும் பல கட்சிகள் இருந்துட்டு இருந்தது. ஆனால் புரட்சிகர தத்துவத்தை நடைமுறைப்படுத்துகிற புரட்சிகர கட்சி என்பதுதான் லெனின் கண்டுபிடித்தது. பிளக்கனோவ் மாதிரி ஆள்கள்லாம் புரட்சி என்ற வார்த்தையை கண்டு பயந்தார்கள். புரட்சி நடப்பது இந்த நாட்டில் என்று லெனின் சொல்வது அவர்களுக்கு பயமூட்டியது அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதாவது ஒரு மாற்றம் வேணும், ஜாரனுடைய கொடுமைகள் மாறணும், ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கிடைச்சா பரவாயில்ல, அதுக்காக புரட்சி கட்சினெல்லாம் பேசி பெரிய பிரச்சனைகள் கொண்டு இருந்தால் விட்டுருவான்னு இருக்குது பெரும்பாலானவர்கள் நினச்சி. தொடர்ந்து சண்டை போட்டார். ஒரு 4-5 மாநாடுகள் காங்கிரஸுகளில் லெனினுக்கு எதிராக இருந்தவர்களுடைய கை ஓங்கி இருந்தது. இவருடைய தீர்மானங்கள் தோற்கடிக்கப்பட்டது. அவர் ஒரு துளியும் கூட கலங்கலை. தொடர்ச்சியாக எது சரியானதுன்னு அவர் நினைச்சார், அதை தொடர்ச்சியாக வற்புறுத்தினார். அதனால தான் 1917 இவருக்கு எதிராக இருந்த தவறானவர்கள் தோற்றார்கள், லெனின் வெற்றி பெற்றார். கொஞ்சம் கொஞ்சமாக லெனின் கை ஓங்குச்சு. லெனினை பெரும்பான்மையானவர்கள் ஆதரித்தார்கள். அந்த பெரும்பான்மை என்ற ரஷ்ய வார்த்தைக்கு பேர் தான் போல்ஸ்விக். சிறுபான்மை என்ற ரஷ்ய வார்த்தைக்கு பேர் தான் மென்ஸ்விக்.
அந்த கட்சியில் பெரும்பான்மை லெனின் பக்கம் இருந்தார்கள். எனவே அதற்கு பேர் போல்ஸ்விக் கட்சி என்றானது, கட்சி உடைவதற்கு முன்னாடி. இவர்கள் அந்த கருத்தை எதிர்த்தவர்கள் சிறுபான்மையினராக இருந்தார். அப்போ கட்சியினுடைய உறுப்பினர் யார் என்பதற்கு ஒரு நாள் விவாதம் நடந்திருக்கு அந்த மாநாட்டில். ஒரு நாள் கட்சி உறுப்பினர்னு யார்? இப்போ நமக்கு அது ஒரு அடிப்படையான கேள்வி இருக்குது. நம்ம கட்சி உறுப்பினர் பற்றி பேச அந்த மென்ஸ்விக்கல்னு சொல்லப்படுகிற லெனின் கருத்துக்கு எதிராக இருந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எவனெல்லாம் கட்சி காசு உறுப்பினர் கட்டணம் கொடுக்குறானோ அவனையெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கலாம், அவன் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை, எப்படி வேணால் இருந்துட்டு போகிறான் அவன் கட்சியில் என்று லெனின் சொன்னார். சும்மா காசு கொடுக்குறவனு இல்லை, காசு கொடுக்காம ஆதரித்தாலும் கட்சியில் சேர்த்துக்க, நமக்கு ஆள் சேருது இல்லை என்று சொன்னார்கள். அவன் காசு கொடுப்பது மட்டும் இல்லை, காசு கொடுக்காட்டி ஆள் சேர்த்திக்கல, கடைசி காசு கொடுத்துட்டு அதை விட பெரிய விஷயம் இல்லைன்னு லெனின் சொன்னார். உறுப்பினர் கட்டணம் கட்டணும் ஒன்று, ஏதாவது ஒரு அரங்கத்தில் பொறுப்பெடுத்து வேலை செய்யணும். ஒரு கட்சி உறுப்பினராக இருக்கிறோம், ஏதாவது ஒரு அரங்கம், மாணவர் அரங்கம், தொழிலாளர் அரங்கம், மாதர் அரங்கம், விவசாய அரங்கம், விவசாய தொழிலாளி அரங்கம், கலை இலக்கிய அரங்கம், இப்படி ஏதாவது ஒரு வெகுஜன அரங்கத்தில் ஒவ்வொரு கட்சி உறுப்பினரும் பங்கெடுத்து வேலை செய்ய வேண்டும். அதில் நான் இருக்கிறேங்கிறதல்ல. இப்போ நாம் இங்கெல்லாம் ஒரு மாவட்டத்திலேயோ ஒன்றியத்திலேயோ ஒன்றிய குழு மாவட்ட குழு இருக்குது, இவருக்கு தொழிற்சங்க பொறுப்பு அப்படின்ட்டு இவர் நான் கேட்டாக்க நான் தொழிற்சங்க பொறுப்பில் இருக்கிறேன் அப்படிங்கிறதல்ல. அதில் பணியாற்ற வேண்டும். கட்சி எடுக்கிற முடிவுகளை அமுல்படுத்தும். அந்த வார்ஸ்கி எழுதுகிறார், லெனின் எல்லா மனிதர்களிடத்தையும் தேடி கண்டுபிடித்து நல்ல விஷயங்களை பாராட்டுவாரான். அவனுக்கு நல்ல விஷயம் பாராட்டுறதுக்கு பார்த்தோன்னு ஒன்றும் கிடைக்கலன்னா கவனிச்சுட்டே இருப்பாரான். இவர்கிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி பாராட்டுவார். ஒவ்வொரு மனிதனையும் அப்படி பாராட்டுவாரான். அப்படிப்பட்ட லெனின் எல்லாரோடும் சண்டையிடுகிற லெனின். இந்த பக்கம் பயங்கரமாக பாராட்டுவார் தனிப்பட்ட முறையில். கொள்கை கோட்பாடுன்னு வந்துருச்சுன்னா கடுமையாக முரண்படுவார். புரிஞ்சுட்டிங்களா? இந்த கட்சி உறுப்பினர் விஷயத்தில் மிக கடுமையான முறையில் முரண்பட்டு அவருடைய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வைத்தார், இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தார். அப்படி இல்லைன்னா அவங்களை எப்படி பார்ப்பார் லெனின் வார்ஸ்கி எழுதுகிறார். புரட்சியிலிருந்து விலகிவிட்டாலோ, கட்சியிலிருந்து பொறுப்புகளை நிறைவேற்றாமல் தட்டி கழித்தாலோ, கட்சி எடுக்கிற முடிவுகளை அமுல்படுத்தாமல் போனாலோ அவர்களை செத்த பிணத்திற்கு சமமாக லெனின் மதிப்பார்னு வார்ஸ்கி எழுதி. அதாவது எல்லாரிடமிருந்தும் நல்ல குணங்களை தேடி பிடித்து பாராட்டுகிற லெனின் புரட்சியிலிருந்து விலகிவிட்டாலோ, கட்சியில் இருந்து கொண்டு பொறுப்புகளை தட்டி கழித்தாலோ, கட்சி எடுக்கிற முடிவுகளை அமுல்படுத்தாமல் போனாலோ அந்த நபர்களை செத்த பிணத்துக்கு சமமாக லெனின் மதிப்பார் சொன்னார். ஏன் அவர் ஒரு புரட்சிகர கட்சியை நிறுவி நடத்தி வெற்றி பெற்றாருன்னு இதுதான் காரணம். ஊசலாட்டம் உள்ள மனிதர்கள் கட்சியை சீரழித்து விடுவார்கள். இதான் லெனின் சொல்லியிருக்க மிக முக்கியமான பாயிண்ட். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்கிறார். நாம் கட்சியை பற்றி லெனின் எழுதுனது இருக்குது இல்லைங்களா, அது ஒரு வாரம் பேசும். இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். எடுக்கிற முடிவுகளை அமுல்படுத்தாமல் இருப்பது சந்தர்ப்பவாதம்ங்கிறது. அது சந்தர்ப்பவாதத்துக்கு வழிவகுக்குங்கிறார். அவர் இஸ்கரான்னு ஒரு பத்திரிகை தொடங்கினார். அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், தலைமறைவாக இருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, எல்லா போராளிகளும் உள்ளூர்லேயோ வெளியூர்லேயோ தலைமறைவாக இருந்தாகும். ஏன்னா ஜார் அரசாங்கம் கொடூரமாக வேட்டையாடிட்டு இருக்குது. நம்மளை மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி பகிரங்கமாக வேலை செய்ய முடியாதாங்க. எல்லார் மேலேயும் கிடைச்சா மரண தண்டனைங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. எப்படி மக்களை ஒன்று திரட்டுவது? ஒரு பத்திரிகை அவசியம்னு சொல்கிறார். அந்த பத்திரிகைக்கு தீப்பொறி இஸ்கரான்னு பேர் வைக்கிறார். இந்த பத்திரிகை என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னா, அது மக்களுக்கு நம்முடைய கருத்துக்களை எடுத்து செல்லணும். அந்த பத்திரிகையை சுற்றி ஒரு அமைப்பு கட்டப்படணும். அந்த அமைப்பு ஒரு ஸ்தாபனமாக ஒரு கட்சி செய்கிற வேலையை செய்யும். கட்சி இந்த மாதிரி புரட்சி இல்லாமல் தேங்கி போய் இருக்கிற காலத்தில் கட்சியினுடைய சுயமரியாதையும் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் காப்பாற்றுறோம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, புரட்சி இல்லாமல் தேங்கி போய் இருக்கிற காலகட்டத்தில் கட்சியினுடைய சுயமரியாதையும் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் காப்பாற்றுறோம். புரட்சிகர காலத்தில் புரட்சிக்கு தேதி குறித்து மக்களை தயார் பண்ணி களத்தில் இருக்கிற வேலையை பத்திரிகை செய்யணும். அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியோட பத்திரிகை. இந்த பத்திரிகை தயார் பண்ணியாச்சு. இந்த பத்திரிகை யார் பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது பிளக்கனாவு மட்டும் இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. லெனினுக்கு தெரியுது பிளக்கனாவுக்கிட்ட தத்துவத்தில் ஊசலாட்டம் இருக்கிறது. புரட்சியை அவர் ஒத்துக்கலை.
புரட்சி நடத்துவது என்பதை அவர் ஒத்துக்கலை, பயந்துக்கிறார் அவர். அப்போ இவர் ஒருத்தர் விட்டு பிரயோஜனம் பண்ணு 6 பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க. அது லெனினும் இருக்கிறார். இதற்கப்புறம் 3வது காங்கிரஸ் 2வது காங்கிரஸ் நடக்கும்போது இந்த 6 பேர் கொண்ட குழு 6 பேர் ஒவ்வொரு தடவையும் கூட வேண்டியதில்லை, 3 பேர் கொண்ட குழுவாக மாற்றலான்னு லெனின் டிக்ளேர் பண்ணுறாரு. கூட்டத்தில் பேசுகிறாங்க, முடிவு வரல, ஓட்டெடுப்புக்கு விடுறாங்க. நான் சொன்னேன் மார்ட்டோன்னு ஒருத்தர், மார்ட்டோ தான் எதிர்க்கிறார். மார்ட்டோவுக்கு 9 ஓட்டு கிடைக்குது, லெனினுக்கு 33 ஓட்டு கிடைக்குது. நம்ம கட்சியினுடைய அடிப்படை விதி என்ன? பெரும்பான்மைக்கே சிறுபான்மை கட்டுப்படும். இதெல்லாம் தான் லெனின் நிறுவி கொடுத்த கட்சியினுடைய ஸ்தாபன விதிகள். ஏன் கட்சி ஸ்தாபன விதி என்பதை உறுதியாக கடைபிடிக்கணும்னு சொன்னால் அப்போ தான் கட்சி கட்டுக்கோப்பான கட்சியாக இருக்கு. இல்லைன்னா தொளதொளத்து போன நீர்த்து போன கட்சியாக மாறி. திரும்ப இவங்க என்ன பண்ணுறாங்க, 6 பேர் இருக்கோன்னு பேசுகிறாங்க. அப்போ தான் லெனின் சொல்கிறார், எடுத்த முடிவை அமுலாக்காமல் விடுவது சந்தர்ப்பவாதம் என்று அந்த பொறுப்பிலிருந்து விலகிறார் லெனின். ஏன்னா இவனுங்களோட மாறிடிக்க முடியாது, நாம் பெரும்பான்மையை கைப்பற்றிக்க முடியும்னு லெனின் நம்புகிறார். லெனின் கிட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு நாளும் அவரிடம் அவநம்பிக்கை வந்ததே கிடையாது. அவர் வாழ்க்கை என்றைக்கு அவர் மார்க்சியத்தை கற்றாரோ நடைமுறைப்படுத்தி இறக்கும் வரை எது குறித்தும் அவருக்கு அவநம்பிக்கை கிடையாது. 1905 ஒரு புரட்சி நடக்குது ரஷ்யாவில். 1917 அக்டோபர் புரட்சி பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா. 1905 ஒரு புரட்சி நடக்குது. அது என்ன ஆச்சு 1905? அது அந்த ஊர் பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. பீட்டர்ஸ்பர்க் இல்லை, வேற ஒரு ஊர். அங்கே தொழிற்சாலையில் ஏகப்பட்ட பிரச்சனை, கெடுபிடி நடந்துட்டு 18 மணி நேரம் வேலை, அது இது பயங்கர பிரச்சனை. அந்த ஊரில் இருக்கிற தொழிலாளிகளை குடும்பத்தோட குழந்தை குட்டியோட மன்னனுக்கு விண்ணப்பம் மனு கொடுக்க போகிறாங்க. என்னென்னு, ஒன்று முதலாளிகளும் இந்த அதிகாரிகளும் எங்களை பொண்ணு எடுக்கிறானுங்க, நீங்கள் கடவுளுக்கு நிகரான கருணை மிக்க ஜார் மன்னனே, நீ பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணு அப்படின்னு சொல்லி மனு கொடுக்க போகிறானு ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அப்போது இவங்க போல்ஷிவிக்குகள் அப்போவே கட்சி தொடங்கியாச்சு, போல்ஷிவிக் கட்சி தொடங்கியாச்சு. இவங்க சொல்கிறாங்க, யோ அவன்தான் எத்தனையும் பண்ணுறான், அவன் தான் இவனுங்களை ஆதரிச்சுட்டு இருக்கிறான், அவனவங்கிட்ட போகிறீங்க நீங்கிறாங்க. ஜனங்க அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. என்ன இப்படி பேசிட்டீங்க, நம்ம இவ்வளோ பெரிய அற்புதமான அரசன் மன்னனுக்கு இணையானவன் அவனை போய் வேண்டாங்கிறீங்கன்னு போயிட்டுருக்குறாங்க. பெரிய வீதிகள் அது, டெல்லியில் இந்தியா கேட் மாதிரி பெரிய வீதி சென்னையில். அந்த கடைசியில் பார்த்தா இராணுவம் நிற்கிது. எதுக்குடா இராணுவம் நிற்கிது, நாம் மனு கொடுக்கத்தானே போகிறோம், அப்புறம் எதுக்கு நீ ஒருவேளை எல்லாம் கூட்டத்தை ஒழுங்குபடுறதுக்கு இப்போ போலீஸ் நிற்கிற மாதிரி நிற்கிதாட்டு இருக்குதுன்னு ஜனங்க போயிருக்கிறாங்க. அவங்க நெருங்க அவங்க துப்பாக்கி நீட்டி பிடிக்கிறத ஜனங்க பார்த்துட்டாங்க. ஓ இது ஏதோ தப்பாக நினச்சிட்டாங்க நம்மளான்ட்டு இவங்க எடுத்து கர்ச்சீப்பில் எடுத்து வெள்ளைக்கூடி காட்டுறாங்க. ஐயோ நாங்கள் மன்னருக்கு மனு கொடுக்கத்தான் வந்திருக்கிறோம், இந்த மாதிரி எந்த விஷயத்துக்காகவும் நாங்கள் வரலன்னு சுட்டு தள்ளுறான். அத்தனை பேர் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஜனங்க இது எதிர்பார்க்கல, குழந்தை குட்டியோட பெண்களோடு இருக்கிறாங்க. நாம் போனது மனு கொடுக்குறது, சண்டைக்கு ஆர்ப்பாட்டமாக போராட்டமாக கிடையாது. என்ன பண்ணுறோம், மனு கொடுக்க போகிறோம். நம்மளை எதுக்கிட்ட சொல்கிறான்னு ஜனங்களுக்கு தெரியல, தெரிச்சு ஓடிடுறாங்க. அதுக்கு பேர் ரத்த ஞாயிறுன்னு பேர். அப்போ உடனடியாக லெனின் வெளியிருக்கிறார். உடனடியாக லெனின் ஏகப்பட்ட துண்டு பிரசுரங்கள் எழுதி அனுப்புகிறார் போல்ஷிவிக்கு. அதை கொண்டே மக்கள்கிட்ட படிச்சுக்காமீங்க. முதலாளிகள் மட்டும் இதை செய்யலை, முதலாளி ஆதரிக்கிற அரசாங்கம் இருப்பதனால்தான் அவனை இவ்வளவு துல்லியமாக இந்த நம்மளை எதிர்க்க முடியுது. எனவே இந்த அரசை கவிழ்த்து மாற்றி அந்த அரசை நாம் கைப்பற்றாமல் எந்த காலத்திலும் நம்மளுக்கு விடிவு கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணுறார். 2 ஆண்டுகள் அந்த புரட்சி நடக்கும். அதை பிளக்னவ் போன்றவர்கள் புரட்சின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. லெனின் அதை புரட்சி என்று வரையறுக்கிறார். அங்கே தான் லெனினோட நுட்பமான அறிவு. மக்கள் எது போராட்டம், எது கலவரம், எது கலகம், எது புரட்சி என்பதை தரம் பிரித்து பார்ப்பதற்கு தெரியும். அதுதான் வரலாறை வரலாற்று பொருள் முதல்வாத அடிப்படையில் எப்படி பார்ப்பது. அப்போ அந்த வரலாற்று பொருள் முதல்வாதத்தை 100% உள்வாங்கி வச்சிருந்தார் துல்லியமாக லெனின். அதனுடைய விலை அவருக்கு முன்னாடியே பிளக்னவ் பெரியாள், வயதானவர், மார்க்சியத்தை படித்தவர், மார்க்ஸ் ஏங்கல்ஸ் சந்தித்தவர் நினைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட. அவருக்கு அந்த வரலாற்று பொருள் முதல்வாத பார்வை கிடைக்கல. அவருக்கு புரட்சி அல்ல என்று சொன்னார், லெனின் புரட்சின்னு சொன்னார். இப்போ 1905 தேர்தல் நடக்குது. அவன் என்ன பண்ணுறான், இந்த கலவரத்துக்கு இடையில் ஒரு தேர்தலை நடத்துகிறான். நடத்தி நீங்களும் பங்கெடுத்துங்க, இந்த கிராம சபை எம்எல்ஏ எம்பி மாரி அவன் வாய்ப்பு தர்றான். அதுக்கு அந்த பாராளுமன்றத்துக்கு டூமான்னு பேர். அங்கே அதில் பங்கெடுத்துங்கன்னு ஜார் அரசர் கூப்பிட்றான். ஏன்னா அவன் என்ன பண்ணுறான்னு, இப்படி ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன சலுகை அது ஏதாவது கொடுத்தோம்னா செட்டில் பண்ணிடலான்னு நினைக்கிறான். வேகமாக புரட்சி நடந்துட்டு இருக்குது, அதில் பங்கெடுத்துக்க கூடாதுங்கிற லெனின். கூட இருக்கிறவனால பங்கெடுத்துக்கலாங்கிறான், ஒத்துக்க முடியாதுங்கிறார் லெனின். நான் சொன்னேன் இல்லையா, லெனின் எல்லாரோடும் முரண்படுவார்.
சமரசமே செய்து கொள்ள மாட்டார். இப்போ நீங்கள்லாம் சொல்கிறீங்களே இந்த பிடிவாதம்ங்கிற ஒரு வார்த்தை, அதனுடைய மொத்த உருவம் லெனின் 1905 பாராளுமன்ற தேர்தலில் பங்கெடுத்துக்க முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணார். 1907 புரட்சி தோல்வி அடைய ஆரம்பிக்கும் தெரியுது. ஏன்னா அவனுடைய இதற்கு எதிராக வெற்றி பெற முடியல. அப்போ கட்சி இன்னும் வலுவடையவில்லை. இருக்கிற கட்சியிலையும் அந்தந்த ஏரியாவில் மென்ஸ்விக் தலைமையேற்று இருக்கிறான். ஒன்றிய கவுன்சிலில் அல்லது மாவட்ட குழுவில் யார் தலைமையில் இருக்கிறான்? மென்ஸ்விக்கில் தலைமையில் இருக்கிறான். அவன் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த அவன் தயார் கிடையாது. அவன் அரசாங்கத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அவன் தயாராக இருக்கிறான். அப்போ அந்த இடத்துல தோல்வி அடைய ஆரம்பிக்கும் போது கட்சியினுடைய முக்கியத்துவத்தில் என்ன மீண்டும் வலியுறுத்துறார். அப்போ டூமா தேர்தல் வருது, அதில் பங்கெடுத்துக்கலான்னு என்ன சொல்கிறார். முதல்ல எவனவன் பங்கெடுக்கலான்னு சொன்னானோ அவனால இப்போ வேண்டாங்கிறான். லெனின் இப்போ பங்கெடுக்கணுங்கிறார். ஏன்னா பலவீனமாக இருக்கிற புரட்சி பலவீனமாக இருக்கிற நேரத்தில் சட்டபூர்வமான வாய்ப்புகளை பயன்படுத்தணுங்கிறார் லெனின். இந்த இடத்துல தான் நீங்கள் இந்தியாவில் 2 விதமான கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்பு முறைகள், அதாவது 2 விதம் இல்லை, ஏகப்பட்ட கம்யூனிஸ்ட் இருந்தால் 2 பார்வை இருக்கிறது. ஒன்று, ஆயுதம் தாங்கி மட்டுமே போராடி நாட்டை மீட்பது ஒன்று. இன்னொன்று, பாராளுமன்றம் சட்டம் இவைகளை பயன்படுத்தி நாட்டை மாற்றுவது, சோசியலிஸ்டுக்கு மாற்றுவது. இப்போ இந்த ஆயுதம் தாங்குபவர்கள் மக்களை இணைத்து செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியை விட்டு என்ன பதில் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இந்த பாராளுமன்றம் மூலமாக நடத்துவர்கள் புரட்சி வருகிற காலத்தில் நாம் என்ன ஆயுதம் எடுக்கணும்னு எதிரி தான் தீர்மானிப்பான்னு எழுதி வச்சுருக்கிறாங்க திட்டங்களில். ஆனால் எந்த காலத்திலும் இவங்க அதை எடுக்கிறது இல்லை. புரிஞ்சுட்டிங்களா? இந்த 2க்கும் பதில் சொல்கிற விதத்தில் தான் 2 மிக முக்கியமான புத்தகங்கள் எழுதினார். வெறும் ஆயுதம் மட்டும் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறவங்கள என்ன சொல்கிறாரு? இடது அதிதீவிரவாதிகள். அதனால தான் அவங்களுக்கு எழுதினார் இடதுசாரி கம்யூனிசம் இளம்பருவ கோளாறு அப்படின்னு ஒரு நூல். இன்னொரு பக்கம் பாராளுமன்ற சட்டம் இதை வச்சு எல்லாத்தையும் மாற்றிடலான்னு நினச்சாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அரசும் புரட்சியும் நூல் எழுதினார். ஏன்னா உலகம் முழுக்க அன்னைக்கு இருந்த எல்லாருக்கிட்டையும் அரசு அப்படின்னு என்ன என்பது பற்றி ஒரு குழப்பம் இருந்தது. உலகம் பூரா இருந்த மிகப்பெரிய தலைவர்கள்கிட்ட, கம்யூனிஸ்ட் தலைவர்கள்கிட்ட. அதனால தான் அரசு என்றால் என்ன மிக தெளிவாக அரசுன்னு ஒரு சின்ன பிரசுரத்தின் மூலம் எழுதினார். நீங்கள் எல்லாருக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல்லையே 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. மீண்டும் கொடுப்போம். அதுபோக அரசும் புரட்சியும்னு ஒரு நூல் எழுதினார். அப்போ லெனின் என்ன செய்கிறார்? 1907 தேர்தலில் பங்கெடுக்கலான்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா லெனின்கிட்டேருந்து நாம் என்ன கற்றுக்கோன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு விதமான செயல்முறைகளை நாம் கையில் எடுக்கிறோம். 2 ஆண்டு கழித்து வேறொரு விதமாக அதற்கு நேர் எதிரான செயல்முறையை கையில் எடுக்க வேண்டி வந்தாலும் வரலாம். இதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதில் தான் லெனினுடைய மேதமைத்தனம் அடங்கியது. இன்னும் சொல்லப்போனால் 1917 புரட்சி நடத்தும்போது 17 பிப்ரவரியில் ஒரு புரட்சி நடந்து ஜார் அரசனை வீழ்த்திட்டு போல்ஷிக்குகள் மென்ஸ்விக்குகள் இவங்கெல்லாம் சேர்ந்து முதலாளிகள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க, கெரன்ஸ்கிங்கிற ஒரு தலைமை. அதிலிருந்து அடுத்த 6 மாதத்தில் அவங்கள வீழ்த்திட்டு போல்ஷிக்குகள் ஆட்சிக்கு வர்றாங்க. ஸ்டாலின், லெனினுடைய தலைமையை இளம் வயதிலே ஏற்றுக்கொண்ட ஸ்டாலின் கூட அந்த கெரன்ஸ்கி அரசாங்கத்தை கலைத்துட்டு புரட்சி நடத்துறது விரும்பலை. அத்தனை பேர் எதுக்குறாங்க, லெனின் புரட்சி நடத்திய தீரோன், கெரன்ஸ்கி ஒழிச்சே தீரோன்னு முடிவாக நிற்கிறார். கால அவகாசம் தர முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணுறாரு. இதை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதில் தான் லெனினோட மேதமே அடங்கியிருக்கு. இப்போ நாம் ஒரு ஊரில் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். ஒரு ஏதாவது ஒரு இயக்கத்தை எடுக்கணும், நம்ம ஊருக்கு அல்லது நம்ம ஒன்றியத்துக்கான ஒரு இயக்கத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி எடுப்பது, அது எப்படி செய்தி முடிப்பது என்பதற்கு லெனினுடைய எழுத்துக்கள்லையும் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய, அந்த படிச்சிங்கன்னா அதில் மிகப்பெரிய உதாரணம். லெனின் என்ன செய்வார்னு சொன்னால், சுற்றி இருக்கிற எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கிட்டு எந்த மாதிரி இயக்கத்தை உருவாக்குவது என்பதை உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை எடுத்தால் மக்கள் அதால் ஈர்க்கப்படுவார்கள். அந்த இயக்கத்திற்கு ஒரு கோஷத்தை முன்வைத்தார் அவர். இத்தனை சப்ஜெக்டை ஆயிரக்கணக்கான பக்கங்கள் எழுத வேண்டியது ஒரே ஒரு கோஷத்தின் மூலமாக அந்த மக்களுக்கு சொல்லுவார். அந்த கோஷம்தான் அந்த இயக்கத்தினுடைய மைய கோஷம். அந்த இயக்கம் முடிய வரைக்கும் அந்த கோஷம்தான் முன்னணியில் நிற்கும். புரிஞ்சுங்களா? நாம் இப்போ எழுதுகிறோமில்ல, ஏதாவது ஒரே ஒரு வரி போட்டு போராட்டத்துக்கு எல்லாரையும் அழைக்கலான்னு சொல்கிறோமில்ல, ஏதோ ஒன்று கூலி உயர்வு கொடு, கூலி நிலுவையில் இருப்பதை கொடு அப்படின்னு ஒரு வரி தான் சொல்கிறோம் இல்லையா? அப்படி அந்த கோஷங்களை உருவாக்குனார். கோஷங்கிறது கோஷம் போடுற கோஷம் அல்ல,
ஒட்டுமொத்த மக்களுடைய தேவைகளை மையப்படுத்தி இயக்கத்துக்கு அந்த ஒரு வரி சொன்னால் அந்த ஒரு வரியிலிருந்து இயக்கம் போயிட்டுருக்கணும். அடுத்து எழுதுகிறார் அந்த வார்ஸ்கி, அந்த கோஷம் நடந்து முடிந்து விட்டாலோ அல்லது அந்த கோஷம் பலனளிக்காமல் போனாலோ, இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். லெனின் சொன்ன எல்லாமே பலனளிச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் பலனளிக்காமல் கூட போகலாம். பலனளிக்காமல் போனாலோ அல்லது அந்த கோஷம் நடந்து முடிந்து விட்டாலோ கப்பலை உடனடியாக திருப்புகிற மாலுமியை போல் கப்பலுடைய சுக்கான் அவர் கையில் இருந்தது. உடனடியாக திருப்பி அடுத்த வேலைக்கு போயிடுவார். உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறதோ அல்லது இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுங்கிறதோ ஒரு செகண்டு கூட தாமதிக்கிறதுக்கு அவருக்கு நேரம் கிடையாது. வெறும் 54 வருடத்தில் இத்தனையும் பண்ணியிருக்காரு. என்னென்ன பண்ணினாருங்கிறத நீங்கள் எப்போ பார்க்கணுன்னா, சோவியத் யூனியன் 300 ஆண்டுகளாக ஐரோப்பாவும் அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாடுகள் என்னென்ன சாதனைகளை செய்ததோ வெறும் 35 ஆண்டுகளில் சோவியத் நிறைவேற்று. வெறும் 35 ஆண்டுகள். 1917 புரட்சி நடந்து ஆட்சி பிடிக்கிறாங்க. 1920 வரைக்கும் உலகப்போர் முடிஞ்சு அப்படி இவங்களை சுற்றி போர். அதற்கு பின்னாடி அதுக்குள்ளேயே உள்நாட்டு போர் நடக்குது. அப்போ 20க்கு மேலே 21, 22 தான் இதனுடைய வளர்ச்சி ஆரம்பிக்குது. 55, 56 ஸ்டாலின் இறக்குறக்குள்ள பிரம்மாண்டமான வளர்ச்சிகள் அடைஞ்சாச்சு. ஸோ 300 ஆண்டுகால வளர்ச்சி 35 ஆண்டுகள் நிறைவேற்று. அதற்கு அத்தனைக்கும் அடித்தளமிட்டவர். அப்படின்னா அவர் ஒரு 20 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ள, அது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 37, 38 ஆண்டுகள் தான் வாழ்கிறார். இந்த 38 ஆண்டுகளுக்குள்ள ஒரு புரட்சியை நடத்தி, புரட்சியின் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராஜ்யத்தை கட்டியமைத்து இதுதான் சோசியலிசம் என்று காட்டிவிட்டு போகணும்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய மேதைமையாக இருக்குது, எத்தனை உழைப்பு இருக்குது. ஒவ்வொரு செகண்டும் உழைச்சிட்டு இருக்கணும். அப்படிப்பட்டவராக இருந்தார். அதனால தான் சொல்கிறேன், லெனினை கற்றுக்கொள்வது என்பது அந்த பிரம்மாண்டமான மலையை அதை பற்றி முழுமையாக எழுதுவது. நாம் ஒரு ஓரத்தில் இருந்துட்டு ஒரு துணூண்டு பேசுகிறோம், அவ்வளோதான். இப்போ லெனின் பற்றி பேசுகிறோம். அப்போ லெனின் அந்த எந்த நேரத்தில் பங்கெடுக்கணும், எந்த நேரத்தில் விலகணுங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்காரு. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, சட்டபூர்வமாக அந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை மட்டுமே பயன்படுத்துறதன் மூலமே நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நம்பினாங்க. அவர்களுக்கும் பதிலாக ஒரு புக் எழுதினார். அப்படி கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த சட்டம் யாரால் போடப்பட்டிருக்கிறது, யார் ஆளும் வர்க்கமாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தகுதியான சட்டம் தான் வரும். இதைத்தான் நம்ம அன்றைக்கி பார்த்து அடித்தள மேல் கட்டுமானது. அந்த சட்டத்தை வச்சு நீ எப்படி அவனை மாற்றி அமைக்க முடியுமா? முடியாது. அப்போ அது தவறு என்று ப்ரூவ் பண்ணார். அப்போ லெனினுடைய பணிகள் அனைத்துமே என்னவாக இருக்குதுன்னா, மார்க்சியத்தை நடைமுறைப்படுத்துவது எப்படி, அந்த நடைமுறையில் என்னென்ன சிக்கல் வருகிறது, அந்த சிக்கலை எதிர்கொள்வது எப்படி. அப்போ இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வருது. என்ன வருதுன்னா, மார்க்சியத்தை ரஷ்யாவுக்கு ஏற்ற முறையில் லெனின் மாற்றி நடைமுறைப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அப்படித்தான் பொதுவாக லெனினை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்சியத்தை அவர் உள்வாங்கிட்டு ரஷ்யாவுக்கு தகுந்த மாதிரி அவர் நடைமுறைப்படுத்தினார். இப்போ லெனினியம் என்பதை உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா இல்லையா? அப்போ எப்படி அது ரஷ்யாவுக்கு மட்டும் பொருத்தமானதாக இருக்க முடியும்? இப்போ என்னென்னா, அதை பற்றி லெனினுடைய மனைவி குரூப்ஸ்கே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. மார்க்சியத்தை எவ்வாறு கற்றார் லெனின் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. லெனின் மார்க்சியத்தை எப்படி படிப்பார் என்பதற்கு அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. இப்போ அவர் எப்படி படித்தார் அப்படின்னு ஒரு 2-3 முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, அதை ஒரு முழுமையாக 360 டிகிரியிலிருந்தும் பார்க்கணும். ஒரு பிரச்சனையை, எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துட்டாலும் அதை நமக்கு இப்போ நேராக இப்படி நான் பார்க்குறேன், உங்களால் தெரியுது. அங்கிருந்து பார்க்குறவருக்கு வேற ஒரு வியூ தெரியும், இங்கிருந்து பார்க்குறவருக்கு வேற ஒரு வியூ தெரியும், இந்த சைட்லேருந்து பார்க்குற. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பல்வேறு கோணங்கள் இருக்கிறது. அத்தனை கோணங்களிலிருந்தும் பார்க்க வேண்டும் என்பதை லெனின் சொன்னார். அப்புறம் பிரச்சனைகளை, விஷயங்களை இயங்கியலில் வைத்து பார்ப்பது அப்படின்னு, இயக்கத்தில் வைத்து பார்ப்பது அப்படின்னு, அந்த பிரச்சனை எப்படி உருவாயிருக்கு, இன்னைக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு இயங்கி இந்த இடத்துக்கு வந்துருக்குது. அதை இயங்கியலை வைத்து பார்ப்பது. ஒரு பிரச்சனை தொடங்குனதுலேருந்து இந்த இடத்த நோக்கி வந்திருக்குது அப்படின்னு, அது இனி அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகும். அப்படி இந்த கண்டினியூட்டி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பிரச்சனையை இந்த கண்டினியூட்டியில் வச்சு பார்க்குறது. இதெல்லாம் லெனின் கண்டுபிடித்த முறை. மார்க்சியத்தை கற்பதற்காக லெனின் என்ன செய்வார்னா, ரஷ்யாவில் ஒரு பிரச்சனை தொடங்கி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு விவசாயிகளை எப்படி அமைப்பாக்குவது என்று சொன்னால்,
இது குறித்து மார்க்ஸ் விவசாயிகள் குறித்து என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, ரஷ்யாவில் எப்படி விவசாயி இருந்தால் சத்தியமங்கலத்தில் எப்படி இருந்தான்னு மார்க்ஸ் எழுதியிருக்க முடியாது. ஆனால் இதற்கு ஒரு அடிப்படையை மார்க்ஸ் எழுதியிருப்பார். ஒரு அடிப்படை, அந்த அடிப்படை என்ன என்று கற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த இடத்துல மார்க்ஸ் இருந்தால் எப்படி சிந்திப்பார் என்று லெனின் சிந்தித்தார். அப்போ மார்க்சியம் வளர்கிற மார்க்சியம் என்னென்னா, அடிப்படையிலிருந்து அடிப்படை வளரும், அடிப்படை மாறி தவிர்த்து விட்டு அடிப்படை வளராது என்று கண்டுபிடிச்சு. அதைத்தான் சொன்னால் அது தனியாக பேச வேண்டியது. அப்போ லெனின் என்ன பண்ணார், மார்க்சியத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக மார்க்சியத்தை எப்படி கற்றார் என்று எழுதுகிறார். ஒன்று. அடுத்தது, இதற்கு இந்த ஒரு பிரச்சனைக்கு தொடர்புடைய நேரடி மறைமுக பிரச்சனைகளை கவனிக்கும். எப்பவும் ஒரு ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, அதுக்கு பின்னாடி வேறு பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் என்னன்னு நேரடியாக சிலது தெரியும், சிலது மறைமுகமாக தெரியும். அதையும் கண்டுபிடிச்சு அதையும் தீர்ப்பதற்கு முயற்சி எடுப்போம். இத்தனையும் யோசிச்சார் அவர். அதனால தான் அவர் புரட்சியை நடத்தி முடிக்கும். இப்போ 1910க்கு அப்புறம் ரஷ்யாவில் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் ஆகிட்டே இருக்குது. இந்த எப்படி 1905 எல்லாரையும் கொன்னா, அது மாதிரி 1916 பீட்டர்ஸ்பர்க்கில் இதே மாதிரி தொழிலாளர் பிரச்சனை கையில். அப்போ உலகப்போர் நடக்குது. ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் இது ஒரு பக்கம் நிற்கிது. ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி இது ஒரு பக்கம் நிற்கிது. இவைகள்லாம் ரெண்டு விதமாக அடித்து அது உலகப்போராக மாறிப்போச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த உலகப்போர் நடந்தோன்னா ஏகப்பட்ட நாடுகள் ரெண்டு பக்கம் சேர்ந்துட்டே இருக்குது. இந்த பக்கம் சேருது, அந்த பக்கம் சேருது, 1-2 நடுநிலையாக நின்றுட்டு இருக்குது. இப்போ எல்லா நாடுகளிலும் இருந்த கம்யூனிஸ்டுகள், குறிப்பாக ஜெர்மனில் இருந்த கம்யூனிஸ்டுகள்லாம் இந்த போராட்டத்தில் யாரை ஆதரிப்பது அப்படிங்கும்போது தேசத்தை ஆதரிக்கணும் என்கிற நிலையை எடுத்தாங்க. இப்போ நம்ம ஊரில் ஒரு போர் வருதுன்னு வச்சுக்கோங்க, நாம் யாரை ஆதரிக்கிறது? இந்தியாவை தான் ஆதரிக்கணும். நாம் இந்திய தேசத்துடைய மக்கள் அல்லவா, தேசப்பற்று இருக்கிறது அல்லவா அப்படின்னு அந்தந்த தேசத்தை ஆதரித்தார்கள். அவர்களெல்லாம் தேசிய வெறியில் வீழ்ந்து விட்டார்கள் என்று சொன்னார். அவர் என்ன சொன்னார், இந்த போர் ஒரு ஏகாதிபத்திய போர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணார். நாடு பிடிப்பதற்காக, நாட்டை பிடித்து அவரவர்கள் வைத்துக் கொள்வதற்காக, அவருடைய சந்தையை விரிவாக்குவதற்காக நடக்கிற போர். இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. யாருக்கு? உழைக்கும் மக்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. நாம் இந்த போரை உள்நாட்டு போராக மாற்றி ஜாரை வீழ்த்தோன்னு சொல்லி உலகத்திலேயே முதல் முறையாக சொன்னது ஒரே ஒருவர் லெனின் மட்டும்தான். பாக்கி அத்தனை பேர் அவனவன் நாட்டை காப்பாற்றோன்னு பேசிட்டு இருந்த கம்யூனிஸ்டுகள் உட்பட. அந்த அவனுங்களும் கம்யூனிஸ்டுகள் தான். அவனு தான் 2வது கம்யூனிஸ்ட் அகிலத்தில் இந்த துரோகத்தை தான் செய்தாருன்னு அலெக்சாண்ட்ரா குழந்தாய் சொன்னாங்க. மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் காவுட்ஸ்கின்னு ஜெர்மனில் அவரை ஓடுகாலி என்று குறிப்பிட்டார் லெனின். நாம் கோவப்பட்டு பேசுகிறோங்கிற சொல்கிறீங்களே, காவுட்ஸ்கி ஒரு மாபெரும் தலைவர். காவுட்ஸ்கி மார்க்சியத்திலிருந்து ஓடிப்போன நாயின்னு சொன்னார் லெனின். மார்க்சியத்தை விட்டு விலகி போகிற எவனையும் எல்லளவு மதிக்க வேண்டியதில்லை. அதுதான் அங்கே விஷயம். அப்போ லெனின் என்ன கண்டுபிடிச்சார் உலகத்தில்? ஏன் அவர் புரட்சி தலைவராக இருக்கிறார்? ஏகாதிபத்திய போரை உள்நாட்டு போராக மாற்றோன்னு சொன்னார். மாற்றி ரஷ்யாவில் புரட்சி நடத்தி ஜாரை வீழ்த்தினார். அந்த ஜாரை வீழ்த்தும் போது யாரெல்லாம் கூட சேர்ந்தாங்க? நம்மளை மாதிரியே முழுமையான கம்யூனிஸ்டுக்கு சேர்ந்தாங்களா? இல்லை. சட்டபூர்வமான மார்க்சியம் பேசணும்னு சேர்ந்தாங்க. ஓரளவுக்கு ஜனநாயக பூர்வமாக பாராளுமன்றத்தை வச்சு ஏதாவது பண்ணிடலான்னு சொன்னவங்க சேர்ந்தான். முதலாளித்துவவாதிக்கு சேர்ந்தாங்க. தேசிய வெறியர்கள் சேர்ந்தாங்க. இது என்னுடைய நாடு அப்படின்னு பேசிகிட்டு இருந்துப்பான். அவன் பிற்போக்குவாதி. ஆனால் அவன் லெனின் ஆதரித்தான், போல்ஸ்விக்குகளை ஆதரித்தான். ஏன்னா ரஷ்யா மேலே ஜெர்மன்காரன் படையெடுக்கிறதா அப்படின்னு அவனுக்கு ரஷ்யாங்கிற பெருமிதம் மட்டும்தான் இருந்தது. இத்தனை பேரும் சேர்ந்து ஜாரை ஒழிச்சாங்க 1917 பிப்ரவரியில். புரிஞ்சுங்களா? ஒழித்த உடனே லெனின் வெளிநாட்டிலிருந்து இங்கே வர்றார். வந்து மக்கள் மத்தியில் பேசுகிறார். பயங்கரமான வரவேற்பு அவருக்கு. சரிங்களா? ஆனால் அந்த முதலாளித்துவ அரசு லெனினை கைது செய்வதற்கும் கொள்வதற்கும் ரெடியாது. ஏன்னா இவர் இருந்தாருன்னா நம்ம ஆட்சி காணாமல் போயிருந்தோம். ஆனால் இதுக்கு உள்ளுக்குள்ளே போல்ஸ்விக்கில் இருக்கிறாங்க. அந்த ஆட்சிக்குள்ளே அந்த ஆட்சி எடுக்கிற முடிவுகளோடு இணைந்து பயணிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஈவன் ஸ்டாலின் மாதிரி ஆளுகளை அந்த ஆட்சி கலைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. பிப்ரவரியில், மே, ஜூன், ஜூலைங்கில் டிக்ளேர் பண்ணுறாரு லெனின், இந்த ஆட்சி இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாரு. அந்த வருட ஏப்ரலில் தான் ஏன் இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு கட்டுரைகள் எழுதுறாரு. அதுக்கு பேர் ஏப்ரல் ஆய்வுரைகள், லெனினின் ஏப்ரல் ஆய்வுரைகள் அப்படின்னு ஒரு புத்தகமும்.
பிப்ரவரியில் புரட்சி நடந்து கெரன்ஸ்கி கையில் முதலாளி கையில் ஆட்சி வருது, முதலாளித்துவ. ஏப்ரலில் எழுதுறாரு இந்த ஆட்சி ஏன் இருக்கக்கூடாது. அப்புறம் அவன் கொல்லோன்னு நினைப்பானா, நினைக்க மாட்டான். லெனின் அடுத்த 3 மாதத்தில் இந்த ஆட்சியை கவிழ்க்கிறார். எல்லாரோடையும் சண்டை போடுறார், கூட இருக்கிற அத்தனை பேரோடையும் சண்டை போட்டு ஒத்துக்க வைக்கிறார். இதற்காக அவர் மணிக்கணக்கில் நாள் கணக்கில் பேசுகிறார். தன்னுடைய நிலையை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்காக அவர் நாள் கணக்கில் பேசுகிறார். ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல முடியாது. அதான் எழுதுகிறாங்க. 1, அவரிடமிருந்து விலகி போய்விட வேண்டும், இல்லை என்றால் அவருக்கு சரணடைய வேண்டும். 2ல் 1 தான் லெனின் கிட்ட விவாதம் பண்ணுறோம். வேறு மாற்றுக்கிறதுக்கெல்லாம் கிடையாது, சமரசத்துக்கெல்லாம் பேச்சு கேட கிடையாது. லெனின்னு சமரசம் ஆக மாட்டார், எதில் இருக்கணும் சமரசம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. 1 அவர்கிட்ட சரண்டர் ஆகணும், இல்லைன்னு சொன்னால் வெளியே போயிடணும் அவர். இதான் லெனின். இதுதான் கட்சியினுடைய நடைமுறை, இதுதான் கட்டுப்பாடு, இதுதான் கட்டுக்கோப்பு. இதை தனிநபராக லெனின் செய்தது ஒரு குழுவாக கட்சி செய்யும், ஒரு மத்திய குழு. இதை லெனின் இப்படி 6 மேலே திணிக்கல, நியாயமான தர்க்க ரீதியான வாதங்களை வச்சார். நீ வாதம் இருந்து எடுத்து வை, இல்லைன்னா தோல்வி ஒத்துக்கோ. அதான் லெனின் என்ற தப்பர் தான் நான் ஒத்துக்கிறேன். நாம் சொன்னோம் இல்லையா, அந்த கோஷங்கள் பலனளிக்கவில்லைன்னா உடனடியே கப்பலுடைய சுக்கான திருப்பிடுவார் அவர் வேறு திசைக்கு. இப்போ நான் எடுத்த முடிவு தான் கரெக்டுன்னு போய் செவுத்தில் முட்டுற வேலையில் லெனின் கிடையாது. இப்போ கட்சி என்ன, கட்சியை பற்றி அவர் என்ன சொல்கிறார், இந்த கட்சி விதிகள் எப்படி இருக்கும்னு அவர் சொல்கிறார். இந்த இந்த அந்த கட்டுக்கோப்புலேருந்து தான் சொல்கிறேன் நான். கட்சி விதிகள் எப்படி இருக்கும்னா, பக்குவமின்மை தோழர்களுக்கு இருந்து அது போக்கப்படும். இந்த கட்சியினுடைய விதிகள், கட்சி செய்ய வேண்டிய வேலை என்ன, கட்சிக்குள்ளே வந்துட்டான் ஏதோ ஒரு காரணத்தினால, பக்குவம் இல்லாமல் இருக்கிறான், முதல்ல அவனை பக்குவப்படுத்து. ஒழுங்கில்லாமல் இருக்கிறான், அவனை ஒழுங்குபடுத்து. தாந்தோணித்தனமாக இருக்கிறான், அவனை கண்டிப்பான ஒழுங்கமைப்புக்குள் கொண்டு வா. அமைப்புக்கு கட்டுப்படவை. எல்லாவற்றையும் விட அமைப்பு தான் மேலானது. மத்தியத்துவ கோட்பாடு என்பது லெனின் தான் உருவாக்கும். இந்த அடிப்படையில் இயங்குகிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் லெனின் பெயரை உச்சரிப்பதற்கு தகுதியான கம்யூனிஸ்ட் கட்சி. ஸ்தாபன கட்டுப்பாட்டை உறுதியாக கடைபிடிக்கிற, மத்தியத்துவ கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிற, பெரும்பான்மைக்கு சிறுபான்மை கட்டுப்படுகிற, கண்டிப்புடன் கூடிய அமைப்பு விதிகளை பின்பற்றுகிற, பக்குவத்தை வளர்த்து கொள்கிற, கண்டிப்பான ஒழுங்கமைப்புக்கு தன்னை உட்படுத்தி கொள்கிற அந்த அமைப்புக்கு பேர் தான், அந்த கட்சிக்கு பேர் தான் கம்யூனிஸ்ட் கட்சி. இதுதான் லெனின் காட்டிய வழி உலகத்துக்கே. இதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, உலகம் பூரா கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாக ஆரம்பிச்சது. ரஷ்ய புரட்சியின் தாக்கம் உலகெங்கும் இருக்கிற கம்யூனிஸ்டுகள். அப்போ தான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி 1920 தாஸ்கண்டில் உருவாச்சு, 24 இங்கே உருவாச்சு. ஏன்னா ரஷ்ய புரட்சி ஒரு காரில் சூழ்ந்த வானத்தில் ஒரு மிகப்பெரிய சூரியனை போல பிரகாசிச்சுட்டு வருது. உலகம் முழுக்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக இது திகழ்கிறது. லெனின்கிற ஒரு மாபெரும் தலைவர் வழிகாட்டி இருக்கிறாருன்னு தெரியுது. லெனினை படிக்கிறாங்க, மார்க்சியத்தை படிக்கிறாங்க, இந்த கட்சியை படிக்கிறாங்க, இந்த நடவடிக்கையை கேட்குறாங்க. எல்லா இடத்துலையும் கட்சி உருவாது. இதை விட ஒரு மிக முக்கியமான விஷயத்தை லெனின் பண்ணுறார். அதுதான் ரொம்ப முக்கியமான இது. என்னென்னா, தேசிய இனங்களுடைய சுய நிர்ணய உரிமை. அது உலகத்தில் இன்றைக்கி நிறைய பேர் கம்யூனிஸ்டுக்கு மேலே வைக்கிற மிகப்பெரிய சார்ஜ் என்னன்னு சொன்னால், தேசிய இனங்களை நாம் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான். லெனின் அது மார்க்ஸ் ஏங்கல்ஸ் அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க, விரிவாக அவங்க செய்ய முடியல. ஆனால் லெனின் செஞ்சார். ஏன்னா இப்போ ரஷ்யா, சோவியத் ரஷ்யா 15 நாடுகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பு, சோவியத் ஒன்றியம், சோசியலிச சோவியத் ஒன்றியம். அதில் ரஷ்யாவும் உக்ரைனும் தான் மிகப்பெரிய ஏகாதிபத்தியங்களாக இருந்தது, ஒரு பெரிய நாடுகளாக இருந்தது. மற்ற நாடுகள் எல்லாம் அவர்களால் அடிமைப்படுத்தப்பட்ட நாடுகள். ஜார் மன்னன் இருக்கும்போது ரஷ்யா ஒரு மிகப்பெரிய ஏகாதிபத்தியம், அது மற்ற நாடுகளை அடிமைப்படுத்தி வைத்தது. சரிங்களா? எல்லா நாடுகளும் எப்படி, இப்போ இந்தியா எப்படி தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இப்படி ஒவ்வொரு தேசிய இனம் இருக்கிற மாதிரி அங்கே ஜார்ஜிய தேசிய இனம், ஆர்மேனிய தேசிய இனம், கஜகிஸ்தான் தேசிய இனம், இப்படி பல்வேறு, உக்ரைன் தேசிய இனம், உஸ்பெஸ்கிஸ்தான் தேசிய இனம்னு பல்வேறு தேசிய இனங்கள் கூடிய ஒரு கூட்டமைப்பு. இப்போ ரஷ்யா தான் மிகப்பெரிய தேசிய இனம். கிட்டத்தட்ட லெனின் ரஷ்யர், ஸ்டாலின் ஜார்ஜியர், ஜார்ஜியாவை சேர்ந்த ஒரு ஸ்டாலின். இப்போ இங்கே இருக்கிற தேசிய இனங்களில் ரஷ்யா மிக பிரம்மாண்டமானது. ஆனால் இன்னொன்று உஸ்பெஸ்கிஸ்தான் பார்த்தீங்கன்னா அது சின்னதாக இருக்குது, இன்னொன்று அதை விட சின்னதாக இருக்குது. அப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன மரியாதை என்பதற்கு லெனின் என்ன சொன்னார்னா,
இங்கே தனிப்பட்ட எந்த தேசிய இனத்துக்கும் ஒரு அணு அளவு கூட தனிப்பட்ட சலுகை கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணார். அது மட்டும் இல்லை, வேறு எந்த சின்ன மைனாரிட்டி தேசிய இனத்தினுடைய தேசிய இன உரிமையை பறிப்பது சட்டவிரோதம்னு அறிவிக்கை செய்தார் லெனின். இதை விட நூற்றுக்கணக்கில் மட்டுமே வாழ்கிற பழங்குடியினருக்கு மொழியை உருவாக்குவதற்கு ரஷ்யாவினுடைய மொழிக்கு கொடுப்பதை விட கூடுதலான நிதியை ஒதுக்குனாங்க. இப்போ பேசுகிறாங்கல்ல, சமஸ்கிருதம் இல்லாத மொழிக்கு இவ்வளவு ஒதுக்கிட்டான், தமிழுக்கு கொஞ்சமாக ஒதுக்கிட்டான் மத்திய அரசு அப்படின்னெல்லாம் நாம் விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா. ரஷ்யாங்கிற பெரிய தேசிய இனத்துடைய ரஷ்ய மொழிக்கு ஒதுக்குற தொகையை விட வெறும் நூற்றுக்கணக்கான பேர் மட்டுமே வாழ்கிற மொழி வடிவம் இல்லாத அந்த மொழிக்கு, எழுத்து வடிவம் இல்லாத மொழிக்கு எழுத்து வடிவத்தை உருவாக்குவதற்கு கூடுதலான நிதி ஒதுக்கியது ரஷ்யா. ஸோ இது உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியது. அதாவது எப்படின்னா ஏன்னா நம்முடைய நோக்கம் என்ன, தேசம் கடந்த மனிதர்கள். நாம் கம்யூனிஸ்டுகள் என்பவர்களுக்கு இந்த உலகமே தேசம், தனி ஒரு தேசத்தினுடைய எல்லைக்குள்ளே நாம் நிற்பவர்கள் அல்ல. அப்போ இறுதியாக என்ன ஆகுது, இந்த உலகம் எல்லாமே ஒன்றாக மாறும். அப்போ இந்த தேச எல்லைகளை கிடந்து நாம் ஒருங்கிணையணும். எப்படி ஒருங்கிணைவு? நான் இங்கே தமிழனாக இருக்கிறேன், இன்னொரு பக்கம் போனால் அவன் சிங்களனாக இருக்கிறான், அந்த பக்கம் போனால் அவன் பங்களாதேஷியாக இருக்கிறான், அந்த பக்கம் போனால் ஒரு பர்மியனாக இருக்கிறான். இவனெல்லாம் எப்படி இணைவது? அதிகாரத்தின் மூலம் இணைவதல்ல, எல்லோருக்கும் சம உரிமை கொடுப்பதன் மூலம் தோழமையோடு இணைவது எப்படி என்று சோவியத் ரஷ்யா காட்டியது. இந்தியா அதே காலகட்டத்தில் அதிலிருந்து ஒரு 40 ஆண்டுகள் கழித்து 30 ஆண்டுகள் கழித்து 1917-47 இங்கே சுதந்திரம் கிடைத்தது. இங்கே இருக்கிற எல்லா தேசிய இனங்களும் ஒரு ஒன்றியத்தின் கீழ் வலிமையின் காரணமாக அடக்கி ஒடுக்கி இணைக்கப்பட்டது. அதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரிந்து செல்லக்கூடிய உரிமையோடு எல்லாவற்றையும் இணைக்கப்படும். எப்போ வேணால் நீங்கள் பிரிஞ்சு போய்க்கலாம் என்கிற உரிமையோடு 15 ராஜ்யங்களும் இணைக்கப்படும் ரஷ்யா. இங்கே என்ன பண்ணாங்க, எல்லாரையும் சர்தார் பட்டேல் இரும்பு மனிதர்னு ஏன் குறிப்பிடப்படுகிறார், மிரட்டி எல்லாரையும் இணைச்சாங்க, படையெடுத்து எல்லாரையும் இணைச்சாங்க. ரஷ்யா என்ன செஞ்சது, எப்பொழுது வேண்டுமானால் நீங்கள் சுதந்திரமாக பிரிந்து போய் கொள்ளலாம் என்கிற உரிமையோடு இணைத்தார் லெனின். அதான் லெனின் இணைத்ததனுடைய மிக முக்கியம். அது மட்டும் இல்லை, என்ன கோரிக்கைகள் முன்பு இருந்ததோ, யாருக்கு இந்த போராட்டத்துக்கு முன்பு நம்மகிட்ட என்ன கோரிக்கைகள் இருந்தோ அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு சொல்லி வந்த உடனே ஆட்சி அதிகாரத்தை 17 அக்டோபர் புரட்சியில் அக்டோபர் கைப்பற்றின உடனே அன்றைக்கு முதல்ல எடுக்கப்பட்ட முதல் தீர்மானம் போர் நிறுத்தப்பட வேண்டும், போர் கூடாது என்பதுதான் முதல் தீர்மானம். ரஷ்யா கொண்டு வந்த முதல் தீர்மானம் என்ன, போர் என்பது உழைக்கிற மக்களுக்கு எதிரானது, எனவே அது ஏகாதிபத்தியங்களுடைய நலனுக்கானது, எனவே போர் நிறுத்தப்பட வேண்டும், சமாதானம் வேண்டும். இதுதான் முதல் தீர்மானம். ஆனால் கையெழுத்து அதில் நாம் போட முடியாது இல்லையா. போர் நிறுத்துறது எவனோ பண்ணிகிட்டு இருக்கிற நாம் ஒரு அளவுக்கு மேலே பண்ண முடியாது. அடுத்த கையெழுத்து தான் மிக முக்கியம். அதுதான் முதல் தீர்மானமாக எடுத்து என்ன, நிலம் மிகப்பெரிய பண்ணையார்கள் கைகள் நிலம் உழைப்பவனுக்கு சொந்தம். நிலம் ரஷ்யாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நிலம் சொந்தம் என்பதுதான் முதல் ஆணை. லெனின் வெடி வரைக்கும் தூங்கலவர். ஏன்னா அதை ஒருத்தர் எழுதுறார், அவர் என்னமோ ப்ரூஸ் போன்ஸ்விட்சா, அந்த பேரு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த கெரன்ஸ்கி அரசாங்கத்தை தூக்கி வீசியாச்சு. இப்போ நம்ம மட்டுமா இருக்கிறோம், எதிரிக்கு சுற்றி இருக்கிறான் அந்த நாட்டில். எப்போ வேணால் லெனினுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கலாம். எனவே லெனினுக்கு ஒரு அறை ஒதுக்கி கொடுத்துட்டு சுற்றி எல்லோரும் பாதுகாப்பு இருக்கிறாங்க. இந்த போன்ஸ்விட்ச் தூங்காமல் அவரை பார்த்துட்டு இருக்கிறதுன்னு முடிவெடுக்கிறார். கொஞ்ச நேரம் லைட் எரிஞ்சிட்டே இருக்குது லெனினோட ரூமில். இவர் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துக்கிறார். எல்லாம் போராடி தொடர்ந்து போராடிட்டு இருந்தவங்களாச்சா தூங்கிட்டார். இவர் திடீர்னு முழிப்பு எந்திரிச்சு பார்க்குறாரு, லெனின் ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்கிறார். தூங்கியிருக்கவே மாட்டார் லெனின். ஏன்னா இவர் தூங்கின அளவுக்கு தான் அவர் தூங்கியிருப்போம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கியிருக்க மாட்டார். அவர் அன்னைக்கு நைட்டே நிலம் பற்றிய ஆணையை உருவாக்கி அதை எடுத்துகிட்டு அதுதான் அவருடைய முதல் வேலையாக. அவருக்கு தூக்கம் வரல. இந்த அரசு எதை செய்யணும் என்று நினைத்தாரோ அதை முதல் ஆணையாக வெளியிட்டார். இது அனைவருக்கும் நிலம் சொந்தம். ஒருவேளை நம்ம அரசு இல்லாமல் போனாலும் யாராலும் இந்த நிலத்தை இனி திருப்பி பண்ணையார்களுக்கு அதிபர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாதபடிக்கு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது லெனின் சொன்னார். காங்கிரஸில் படித்தோன்னா அத்தனை பேர் எடுத்துட்டாங்க. அந்த மக்கள் மத்தியில் படிக்கிறதுக்கு முன்னாடி கட்சி காங்கிரஸில் படிக்கும்போது பல்வேறு கேள்விகள் வந்திருக்குது. இது எப்படி ஏற்றுக்குவாங்க, இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமான்னு பல குழப்பம் வந்திருக்குது. லெனின் சொல்லிக்கிறார், 100% இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மக்கள் பயங்கரமாக ஏற்றுக்கொண்டாங்க. லெனின் அடுத்து ஒரு வேலை பண்ணார். இதை தான் நம்ம கவனமாக, லட்சக்கணக்கான பிரதிகள் அச்சடித்து
கிட்டத்தட்ட ரஷ்யாவில் இருக்கிற அத்தனை மக்கள் கைகளுக்கும் இந்த நிலம் பற்றிய அரசனுடைய ஆணை போய் சேரணும்னு சொல்லி சேர்த்துனார். ஏன்னா எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறவனுக்கு இது தெரியாமல் இருக்கு. இன்னும் ரஷ்யா இன்னும் முழுமையாக நம்ம கண்ட்ரோலுக்கு வந்து நாம் சொல்கிறதெல்லாம் நடக்கலை. அங்கே இருக்கிற ஒரு நிலப்பரப்பு அவனை ஏமாற்றிட்டு கூட இருக்கலாம். ஒன்று, இந்த அரசாங்கம் மாறி வந்திருக்கிற அரசாங்கம் எப்படிப்பட்டதுன்னு அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவனை ஒரு பொய் சொல்லி அவனை ஏமாற்றலாம். எனவே நானே என்ன பண்ணணும், எல்லார் கைகளுக்கும் போய் சேரணும். எதுக்கு சொல்கிறேன், நாம் ஒரு போராட்டம் நடத்தினாலும் முன்னாடியே பின்னாடியே போய் இடத்துல பார்த்து எல்லாருக்கும் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம், மக்களுக்கு அது தெரியாமல் போயிட்டு அவங்க நமக்கு எதிராக கூட நின்றுவாங்க. மக்களை குற்றம் சொல்லக்கூடாது. இப்போ லெனின் என்ன பண்ணார், ஆணை வெளியிட்டதல்ல விஷயம், ஆணை அத்தனை பேர் கைக்கும் கூடி சேர்த்துனார். அது மட்டும் இல்லை, அப்போ ரஷ்யா எப்படி இருந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. முழுக்க வெளியே போராட்டம் நடந்துட்டுருக்குது, போர் நடந்துட்டுருக்குது. எல்லா நாடுகளும் ரஷ்யா மேலே படையெடுத்துருக்குது. யாரை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்தார்களோ, ஜாருடைய ஆதரவாளர்கள், கெரன்ஸ்கியுடைய ஆதரவாளர்கள், இந்த மென்சிக்குகள், இந்த நரோத்னிக்குகள், இப்படி யாரெல்லாம் இந்த புரட்சிக்கு எதிராக இருக்கிறானோ அவனெல்லாம் உள்நாட்டில் குழப்பம் பண்ணிகிட்டு இருக்கான். இவனுங்கள் விட்டோம்னா வேலையாகாது. ரஷ்யாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே இது இடைஞ்சலை அப்படி இந்த அரசை கவிழ்ப்பதற்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். போர் நடந்துட்டு இருக்குது, உற்பத்தி நின்று போச்சு, உணவு உற்பத்தி போக்குவரத்தில் நின்று போச்சு. ரேஷன் முறை வருது, உனக்கு 2 ரொட்டி தான், உனக்கு ஒரு 2 கிலோ கோதுமை தான் அப்படிங்கிற ரேஷன் தான் கொடுக்க முடியுது. அது ஒழுங்காக போய் சேரல. நாட்டில் எவ்வளோ பெரிய குழப்பம் தலைவிரிச்சு ஆடி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். வெறும் ரஷ்யா ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது மட்டும் ரஷ்யாவுடைய சாதனை அல்ல. உள்நாட்டு வெளிநாட்டு போரை நிறுத்தி, உள்நாட்டு குழப்பத்தை நிறுத்தி, மக்கள் எல்லாரையும் உற்பத்தியில் மீண்டும் ஈடுபடுத்தி உற்பத்தியை கொண்டு வந்து அந்த உற்பத்தி எல்லாருக்கும் கொடுத்து என்னெல்லாம் கொடுத்தது ரஷ்யா. முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது ரஷ்யா உலகத்தில். அது மட்டும் இல்லை, பெண்களை அடுப்பங்கரையிலிருந்து வெளியே கொண்டு வந்து எல்லா விதமான பணிகளிலும் ஈடுபடுத்தி ரஷ்யா. 2ஆம் உலகப் போர், லெனின் இல்லாத காலத்தில் 2ஆம் உலகப் போர் நடக்குது. அப்போது பெரும்பான்மையான ஆண்கள் வந்து போர் முனைக்கு போயிட்டாங்க. அதற்கான டாங்கிகள் அங்கே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த டாங்கிகளை பெண்கள், இங்கே இல்லத்தரசின்னு சொல்கிறோமே, அந்த இல்லத்தரசிகள் ஓட்டி பார்த்து அதில் இருக்கிற குறைகளை கண்டுபிடித்து சரி செய்து அந்த டாங்கிகள் 2ஆம் உலக போர் முனைக்கு அனுப்பப்பட்டது. அந்த டாங்கிகள் போன பின்னாடி ரஷ்யாவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. ஹிட்லர் தோற்கடிக்கப்பட்டானே இந்த டாங்கிகளுக்கு பெரும்பங்குண்டு. அதை செய்தது இல்லத்தரசி. அப்போ வெறும் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த பெண்ணு இதுக்குன்னு உரிய படிப்பு, பிஇ மெக்கானிக்கல் படிக்கல, பிஇ ஏரோநாட்டிக்ஸ் படிக்கலைங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. எப்படி ஒரு பெரிய விஞ்ஞானி வந்து இங்கே உழைக்கணும்னு சோசலிசம் சொல்லுச்சோ, அதே மாதிரி படிக்காது இருக்கிற ஒருத்தனை எல்லா விதமான பணித்துறைகளுக்கும் அனுப்பி அவனுக்கு பயிற்சிது. நீங்கள் வந்து இந்த அது வந்து அது சாதனைனா கற்பனை கெட்டாத சாதனை. சோவியத் ரஷ்யா புரட்சி நடந்ததும், ஆட்சி அமைந்ததும், ஆட்சியை தக்க வைத்ததும், உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசுகளோட போட்டி போட்டதும், உலகத்தில் எங்கெங்கெல்லாம் கம்யூனிசம் வர வாய்ப்பு இருக்குதோ அத்தனை பேருக்கும் உதவியதும், அத்தனை கம்யூனிஸ்டுகளுக்கும் வழிகாட்டியதும், அது வந்து இந்த 70,000 ஆண்டு சரித்திரத்தை விட பிரம்மாண்டமானது சொல்லிடுச்சு. எனவே சோவியத் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சி என்பது நாம் சாகும் வரைக்கும் நமக்கு துன்பம் தரக்கூடிய அழுந்துகிற ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். சோவியத் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சி அது வந்து கம்யூனிஸ்ட் நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் கண்ணீர் விட்டு கதறி அழ வேண்டிய தோல்வி அல்லது வருத்தம் சோவியத் ரஷ்யாவுடைய வீழ்ச்சி. சாதாரணமான விஷயம். அவ்வளோ பிரம்மாண்டத்தை செய்ததில் லெனின் எவ்வளவு நுணுக்கமானவராக இருந்தார் அப்படிங்கிறத விஷயம். லெனின் அதான் ஒரு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து புதுசாக ஒரு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, பீரங்கியோ டாங்கியோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்க்கலாம் வாங்கன்னு லெனினை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த செஞ்சதில் முக்கியமான தொழில்நுட்ப நிபுணர்கள் இருப்பாங்கள்ல, விஞ்ஞான, அவங்கெல்லாம் வந்து ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. இவர் ஆள் கூலையாக திருப்பார், சாதாரணமான ட்ரெஸ் தான் போட்டு போவார். இவர் வரும்போதே துண்டெல்லாம் போட்டு கரை வேட்டியெல்லாம் கட்டலை. அதனால் அவங்களுக்கு யாருன்னு தெரியல. இங்கேயா இருந்ததுன்னா நம்மால் பில்டப் பண்ணுறதுலேயே இவர் தான் தலைவராக இருக்குது, வர்றதுலேயே 4 பேர் இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அப்படியெல்லாம் சொல்கிறதுலையே இவர் தான் தலைவராக இருக்குது அப்படின்னா, அப்படியெல்லாம் அவர் ஒன்றும் பண்ணல. சாதாரணமாக போயிருக்கிறாரு. போய் பார்த்துட்டு இவர் கொஞ்ச நேரத்துலேயே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இது தப்பு, இது வேலை செய்யாதுங்கிற லெவலுக்கு ஒரு பல்வேறு கேள்வி கேட்டோன்னா அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. வந்து எப்படி வேலை செய்யணும்னு பயங்கரமாக விளக்கி இருக்கிறாங்க. அப்புறம் அது முடிஞ்சுட்டு போயிட்டாங்க. போகும்போது லெனின் சொல்லியிருக்கிறார், இது வந்து நல்லபடியாக வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும், ஆனால் அவர்கள் தயாரித்த இந்த பொருள் மேலே எவ்வளவு ஈடுபாடு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நான் தவறான கேள்வி கேட்டேன், அதனால் அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்தது பார்த்தீங்களா அப்படின்னு கூட்டிகிட்டு போனவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அந்த இவரை கூப்பிட்டார் இல்லையா ஒரு தொழில்நுட்பவாதி, அவர் சொல்லியிருக்கிறார்,
அந்த மீதி 4-5 பேர் சொன்னாங்களா, நாளைக்கு ஒருத்தர் வருவார்னு சொன்னீங்க, அவர் ஆறுன்னு சொல்ல, அவர் லெனின் எங்களால் நம்பவே முடியல. லெனின் வருவார், ஏன்னா அவர் தான் புரட்சியினுடைய தலைவர், சோவியத் ரஷ்யாவுடைய தலைவர் அவர் தான். இப்போ இங்கே குடியரசுத் தலைவர் மாதிரி அவர் தான் தலைவர். அவர் இந்த விஷயத்தை பார்க்க வந்தாராங்கிறது ஒன்று. அடுத்தவங்க கேட்டிருக்கிறாங்க, இந்த தொழில்நுட்பத்தை பற்றி அவருக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குது? நாம் இதில் படிச்சிருக்கிறவனுக்கு, இதிலேயே இருக்கிறவனுக்கு தெரிய வேண்டிய சந்தேகங்களை எல்லாம் அவர் எழுப்புறாருன்னா, அப்போ அவர் எதையெல்லாம் படிச்சிருப்பாருன்னு நீங்கள் பாருங்க. எல்லா துறைகளிலும் லெனினுக்கு குறிப்பிடத்தகுந்த அறிவு இருக்குது. அதனால தான் லெனின் சொன்னார், மனித சமூகம் தோற்றுவித்திருக்கிற அனைத்து அறிவு செல்வங்களையும் எவன் கற்றுத்தேர்கிறானோ அவன் தான் கம்யூனிஸ்ட். அதை அவர் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டினார். அவர் அதை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, ஒவ்வொரு அவரோட அணுக்கமாக இருக்கிற ஒவ்வொரு தோழர்கள் மேலும் அவர் மிகப்பெரிய அன்பு செலுத்தினார். நாம் தோழர்களாக தலைவர்களாக இருக்கிறது கற்றுக்கொள்ள வேண்டும். லண்டனில் இந்த கட்சி காங்கிரஸ் நடக்கும்போது மேக்சிம் கார்கிக்கு ஒரு அறை ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த அறைக்கு அவரை பார்க்க வந்தவர் அந்த பெட்டை தொட்டு பார்த்துருக்கிறார். தொட்டு பார்த்துட்டு, பரவாயில்ல ஈரம் இல்லை, ஏன் அதில் என்ன பிரச்சனை இல்லை, பெட்டு விரிப்பு ஈரமாக இருந்து இங்கே குளிர்காலம், உங்களுக்கு ஆஸ்துமா உங்களுக்கு ஒத்துக்காதுன்னு மேக்சிம் கார்கி. இதே மாதிரி இன்னொரு இடம், அந்த இடம் தெரில, சும்மா ஒரு 25 வயசு பையன் ஒரு பெரிய தொழிற்சாலை நடத்துகிற பொறுப்பை எடுத்துக்கிட்டு தொழிற்சாலை நடத்துகிறான். அவன் லெனினை பார்க்க வர்றான். அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டு, இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தப்ப நீ கொஞ்சம் நல்லா இருந்து இப்போ இழைச்சிருக்கிற அப்படின்னு கேட்டார் அப்படிங்கிறது அவனை பயங்கரமாக அவனை இது பண்ணியிருக்கு. இப்படி இங்கேயும் கேட்குற ஆள் உண்டு. கூடத்துக்கு வந்தோடனே இப்போ ஆசனூருக்கு நான் போனோன்னா அருள்சாமி கூப்பிட்டு, அருள் அந்த சிகப்பு சட்டை போட்டிருக்கிற ஒரு பேர் என்ன, அந்த பச்சை சட்டை போட்டிருக்கிற பேர் என்னன்னு கேட்டு வச்சுட்டு கூப்பிடும்போது, அப்புறம் ராமசாமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தலைவர் நம்மளை ராமசாமி சொல்லிட்டார். அப்படி இல்லை, உண்மையில் லெனின் எல்லாரும் மேலே ஆக்கிரமிச்சு. புரிஞ்சுட்டிங்களா? டக்கால்ட்டி வேலையெல்லாம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நாம் லெனினிடம் கற்றுக்கொள்வோம், நாம் அவர்கிட்ட கற்றுக்கொள்வோம். அப்போது ஒரு தேசிய இனங்களை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எப்படி நம்மக்கிட்ட ஒரு தேடி வர்றாங்க, 10 பேர் வர்றாங்கன்னு வச்சுங்க, ஒருத்தர் கொஞ்சம் வசதியாகவும் கொஞ்சம் டாமினேட்டிங்காகவும் இருக்கிறார். அது ஏதோ ஒரு வகையில் வசதியிலையோ படிப்புலையோ நம்ம நெருக்கத்திலையோ அல்லது ஜாதியிலையோ ஏதோ ஒரு அதிகாரத்தில், இன்னொருத்தர் ரொம்ப ஒன்றும் இல்லாதவராக இருக்கிறார். புரிஞ்சுங்களா? உண்மையிலேயே நாம் எப்படி நடத்தணும்? எல்லாரையும் ஈக்குவலாக தான் நடத்தணும். நாம் அப்படி நடத்துகிறோமா அப்படின்னு நம்மளை கேட்டுக்கொண்டோம். ஆனால் லெனின் என்ன சொன்னார்? எவ்வளவு சின்ன தேசிய இனத்துக்கும் எவ்வளவு பிரம்மாண்டமான ருஷ்ய தேசிய இனத்துக்கும் ஒரே மரியாதை தான் டிக்ளேர் பண்ணார். புரிஞ்சுங்களா? இது நடத்த முடியுமா? தனிநபரில் கூட நீங்கள் நடத்திடலாம். ஒரு தேசிய இனம் என்பது மொழி, கலாச்சாரம், பண்பாடு, அவனுடைய வாழ்க்கை முறை எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இவனுக்கு ஒரு பெருமிதம் இருக்குது. லெனின்கிட்டயே ருஷ்ய தேசிய இனத்தினுடைய பெருமை இருந்ததுங்கிற மாதிரி எழுதுகிறாங்க. நான் ஒரு ருஷ்யன், நான் ஒரு தமிழன் அப்படின்னு சொன்ன மாதிரி லெனின் நான் ஒரு ருஷ்யன் அப்படின்னு அப்படி ஒரு பெருமிதம் அவருக்குள்ளே ஒட்டிகிட்டு இருந்தது அப்படின்னு எழுதுகிறாங்க. லெனினோட நெருக்கமாக இருந்தவர்கள் கூட. அது அவனுடைய இனத்தை பற்றி அவனுக்கு இருக்கிற பெருமை. ஆனால் மற்ற இனம் எந்த வகையிலும் ஒரு துளி கூட இதற்கு கீழானதில்லை என்று சொன்னார். இதற்கு பின்னாடி சோவியத் ரஷ்யா என்னென்ன சாதனைகள் படைத்ததோ, அத்தனை பேருக்கு இலவச கல்வி, இலவச மருத்துவம், வேலை வாய்ப்பு, அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பில் ஓய்வு, சுலபமாக வேலை, என்னென்ன கண்டுபிடிச்சதோ அத்தனைக்கும் விதை போட்டவராக லெனின். லெனினோட சின்ன வயசு சம்பவம் ஒன்று அவர் எழுதியிருக்கிறார். ஒரு 5-6 வயசில் அவரை கப்பலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கப்பலில் கறி அள்ளி போடுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு போய் நின்று லெனின் பார்க்குறாரு. தொடர்ச்சியாக கறி அள்ளி போட்டே இருக்கணும். ஆள் கருப்பாக இருக்கிறாரு, அநேகமாக அடிமையாக இருந்திருப்பார். பயங்கரமாக வேர் தொழுகுது, பயங்கர வெப்பம், உப்பு காற்றடிக்குது. இத்தனைக்கு நடுவில் அவர் வேலை செய்கிறத பார்த்துட்டு லெனின் அவங்க அப்பாட்ட கேட்டாராம், மிக கடுமையாக அவர் வேலை செய்கிறார், அந்த வேலையை எளிமையாக்க முடியாதா என்று கேட்டார். சின்ன வயசு. தொடர்ச்சியாக அவர் அறிவியலை விரும்பியதற்கு காரணம் வேலைகளை எளிமையாக்குற கருவிகளை மேலும் மேம்படுத்துவது எப்படி. லெனின் இப்போ நாம் இங்கே சொல்லிகிட்டே இருக்கிறோம், ஒரு ஆள் வர்றான் ஒரு ஊரில் இருந்து, அவனை நாம் எப்படி பயன்படுத்து, எப்படி அவங்ககிட்ட என்ன கேட்டு வாங்கி அவனோட நம்ம இணைப்பது அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு இளம் பையன் பாதிரியாரை லெனினுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த பையன் ஒரு விவசாய குடிமகனோட பையன், பாதிரியார் ஆகியிருக்கிறான். உடனடியாக கேட்டிருக்கிறாரு, எத்தனை விவசாய குடிமகன்களோட பையன்களை பாதிரியார் ஆக்குறாங்கன்னு கேட்டிருக்கிறார் சர்ச்சில். ஏன்னா பாதிரியாருங்கிறது சொகுசான வேலை. அங்கே அதுக்கு முன்னாடி தேவாலயங்கள் சொத்தை வச்சுட்டு
சாமியார் மடங்கு எப்படி நடந்தோ அந்த மாதிரி எல்லா சுகவாசமும் அனுபவிக்கிற இடம். அதில் ஒரு பேருக்கு டக்கால்ட்டிக்கு நாங்கள் விவசாய குடிகளையும் தூக்கிட்டு வந்து பாதிரியார் ஆக்கிரம் பாருன்னு காமிக்கிறாங்க. உடனே அந்த புள்ளி ஒருத்த கேட்குறாரு, எத்தனை பேர் உங்கள் ஏரியாவில் விவசாய குடிமகன்களை பாதிரியார்? அடுத்து பாதிரியார் ஆக்கன்னு அவன் ஊரில் போட்டிருக்கான, வெளியூரில் கொண்டு போட்டிருக்கான வேலைக்கு எந்த சர்ச்சில் போட்டிருக்கான், எல்லா விஷயத்தையும் கேட்டிருக்காரு. பெண்கள் எந்த ஒரு பிரதேசத்துக்கு போனாலும் இங்கே பெண்களோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டார், அவருடைய பணிகள் எப்படி இருக்குதுன்னு கேட்டார். இப்போ லெனின் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் கவனம் செலுத்தினார், ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் அறிவுபூர்வமாக ஆராய்ந்தார், அத்தனை விஷயத்தையும் கற்றுக்கிட்டார், அத்தனை விஷயத்தையும் நடைமுறைக்கு செலுத்தினார். அதற்கு இந்த நடைமுறை செய்வதற்கு ஒரு மார்க்சியத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு புரட்சிகர கட்சி தேவை, கட்டுப்பாடான அமைப்பு ரீதியாக இயங்கக்கூடிய கட்சி தேவைன்னு கண்டுபிடிச்சார். அதை உருவாக்கினார். உலகெங்கும் இருக்கிற கட்சிகள் லெனினியத்தை அடிப்படையாக வைத்த கட்சி என்று சொல்லித்தான் இயங்கி வருது. லெனினியத்துக்கு எதிராக இருக்கிறனும் அதை வேதம் சொல்லிட்டு இருக்கிறான். ரெண்டு விஷயத்தை சொன்னார் இடதுசாரி கம்யூனிஸ்ட் சிலம்பரவு கோளார் அரசும் புரட்சின்னு சொன்னார். ஒன்று இடது திரிபுவாதம், இன்னொன்று வலது திரிபுவாதம்னு சொல்லுவாங்க. மார்க்சியத்தை திரிப்பது. இந்த ரெண்டு பேர் இருக்கிறவனும் இதைவே எடுத்துகிட்டு அதை பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ எவன் தப்பாக இருக்கிறானோ அவன் லெனின் யார் மேலே குற்றம் அவனே எடுத்துகிட்டு இல்லை நான் சரியாக இருக்கிறேன்னு பேசிகிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் லெனினுடைய நினைவு நூற்றாண்டு வந்திருக்குது. நாம் லெனினை கற்கோன்னு, ஒரு மனிதன் வாழ்நாள் பூரா லெனினை படிக்கலாம், வாழ்நாள் பூரா லெனினை பேசலாம். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆளுமை லெனின். நாம் இன்னும் அதை தொற்றுக்கிறோமான்னு தெரியல, தொடரும். நன்றி.